வச்சேன் செல்வா. ஏன்னா உங்களுக்கே தெரியும் இது இவர் பேசின பிறகு என்ன நடந்துச்சு, எப்படி எப்படி ஒரு இம்பாக்ட் வெளியே ஏற்படுத்துச்சு, எவ்வளவு ஒரு ஸ்கிரீன் ஸ்பேஸ் இவங்களுக்கு கிடைச்சது, சௌந்தர்யாவுக்கு எப்படி ஒரு சிம்பத்தி ஒரு விஷயம் நடந்துச்சு, அப்படி எல்லாமே நம்மளே பார்த்தோம். அதுவும் நீங்களும் சொன்னீங்க இது நல்லாவே இவருக்கும் தெரியும்னு நீங்க சொன்னீங்க. அப்படி தெரிஞ்ச ஒரு நபர் முத்துக்குள்ள அவர் பண்ணிருக்கணும், முத்து கூட யாரையாவது சேர்த்து கோத்து விட்டு சண்டையை போட்டு ஏதாவது ஒண்ணு பண்ணிருக்கணும். ஆனா முத்து டீல்ல விட்டுட்டாரு, முத்துவையும் பவித்ராவையும் விட்டுட்டாரு. ஏன்னா முத்துனே போகுது, முத்து மட்டுமே கிடையாது, முத்துவே பவித்ரா 2 பேருமே டீல்ல விட்டாரு. டீல்ல விட்டுட்டு அவங்களுக்கு இவங்க 3 பேருக்கு பிஆர் ஒர்க் பாக்குறாரு செல்வா. எங்களுக்கு அதுதான் பிரச்சனையா இருக்கு. அதுதான் நானும் சொன்னேன், எங்களுக்கு பார்க்காம அவங்கள பாத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் சொல்றேன் தலைவா, நீங்க அந்த கண்ணோட்டத்துல பாக்குறீங்க, நான் பாக்குற கண்ணோட்டம் அவரையும் தெரிஞ்சு பார்க்கும்போது நான் எழுதின விதத்துலதான் பாக்குறேன். இட்ஸ் சம்திங் ஆப்போசிட் டைரக்ஷன், இட்ஸ் டுவர்ட்ஸ் முத்து தான். நீங்க பிஆர்னு இவங்களுக்கு பாக்குறீங்க, டெஃபினெட்லி நாட். ஓகே, அதை தாண்டி தீபக்கை நீங்க ஒரு பாயிண்ட்ல விட்டீங்க. அவர் தீபக்குமே இங்க அடிக்கவே இல்லை. இஸ் மெயின் பிளாட் டுவர்ட்ஸ் த என்டையர் டீம் இஸ் சௌந்தர்யா, ஜாக்லின், அதுக்கப்புறமா வந்து ஓகே செல்வா ப்ரோ. இப்போ நெக்ஸ்ட் பாலாஜி ப்ரோ பேசிட்டோம். யாரோ மியூட் போட்டீங்க, யார் பாது? இல்ல அவர் சொன்ன ஆன்சர் தான் ரிட்டன் பண்ண சொல்றாரு. சொன்ன ஆன்சர் தான் ரிட்டன் சொல்றாரு. இல்ல நான் அது கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இன்னொரு பாயிண்ட் விஜய் ஒரே செகண்ட். இன்னொரு பாயிண்ட் வந்து விஜய் சாரி டு அன்மியூட் பண்ணிட்டு விஜய் சாரி டு அன்மியூட். நான் ரொம்ப நேரம் ரைஸ் பண்ணிருக்கேன். ஐ திங்க் த லாட் ஆஃப் பீப்புள் அனிதாலேருந்து ஆரம்பிச்சு இங்க எக்கச்சக்கான பீப்புள் இருமா முடிச்சிடுறேன்டா இருடா. லாட் ஆஃப் பீப்புள் ஆஃப் முத்துக்குமரன் ஃபேன்ஸ் ஆர் வெயிட்டிங் டு டாக் ஒன்லி அபவுட் முத்துக்குமரன். ஓகே, முத்துக்குமரன் ஆல்மோஸ்ட் 99 விழுக்காடு வின்னர் தெரிஞ்சு போச்சு. அதை பத்தி நம்ம பேசுறது ஒரிஜினல். சோ ஜென்ரலா சொல்றேன், இருமா ஜென்ரலா வந்து ஒரு வின்னர் மெட்டீரியல் இருமா லெட் மீ கம்ப்ளீட். ஒரு வின்னர் மெட்டீரியலுக்கு ஜென்ரலாவே பப்ளிக்ல இருந்து எக்கச்சக்க ட்வீட்ஸ் வரும். அதெல்லாம் வந்து நான் மதிக்கமான சொல்ல, அதெல்லாம் ஒரு கடந்த இக்னோர் பண்ணிட்டு இட்ஸ் டைம் டு செலிப்ரேட் முத்துக்குமரன். ஸோ த லாட் ஆஃப் பீப்புள் இன்க்ளூடிங் மீ வாஸ் வெயிட்டிங் டு டாக் ஓன்லி அபவுட் முத்துக்குமரன். ஓகே, அதை பத்தி பேசுறதுக்கு நாங்க தான் நல்லா இருக்கும். என்னோட கருத்து அது. ஓகே, வர்ற எல்லாரையுமே சொல்லிட்டு முத்துக்குமரன் 99% வின்னர்னு சொல்லி முத்துக்குமரனை மட்டுமே பேசுவோமா? ஒருத்தவங்க எதிர்கருத்து வைக்கும் போது அந்த கருத்தை முடிவு பெற்றுட்டு எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுப்போம்னு தானே நான் சொல்ல வரேன். இப்ப அவர் ஒரு விஷயத்த கொண்டு வர்றாரு, அதை நான் வந்துட்டு அதை முடிச்சுட்டு இப்ப அவர் மாத்த போறது இல்லை, அவர் முடிக்க போறது இல்லை. ஆனா நான் என்ன சொல்ல வரேன்றதை சொல்லி முடிக்கணும்ல விஜய். இப்ப நீங்க என்னை பேச சொன்னீங்கல்ல, அப்ப நான் அதை கம்ப்ளீட் பண்ணணும்ல. அவர் ஒரு வாதத்தை வச்சிருக்காரு, அதை வச்சுட்டு அப்படியே 19 போனாருன்னா என்ன? நான் என்னுடைய முடிவை நான் சொல்லி அதை நான் முடிச்சுக்கிறணும். இது அடுத்தடுத்து அவங்களுக்கு கேள்வி வரும்போது அதை கேட்கறதுக்கு நான் தயாரு. செல்வா, நான் ஒரே ஒரு விஷயம் தான் செல்வா சொல்றேன், அது நான் சொல்லி முடிக்கிறேன். நீங்க என்னன்னா, நீங்க வந்து கண்டிப்பா உங்களுக்கு இந்த ஸ்பேஸ்லயே சேட்டை பேசும்போது இருந்தது அப்படியே மாறுச்சு பாத்தீங்களா என்கிட்ட பேசல. அது மாதிரி இன்னும் 2-3 நாள் உங்களுக்கு மனசு மாறி அதுக்கப்புறம் தோணலாம், அதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் என்ன முடிக்கிறேன் அப்படின்னா, ஒருத்தவங்களை யாரை அடிச்சா ஓட் பேங்க் ஏறுமோ, இப்படி ஒரு கண்டஸ்டண்ட போய் அடிச்சா, இப்போ ஜாக்லின் அடிச்சா ஓட் பேங்க் ஏறும், சௌந்தர்யாவை அடிச்சா ஓட் பேங்க் ஏறும் அப்படின்னு தெரிஞ்சே ஃபேட்மேன் விளையாடுறாரு அப்படின்னா, ஃபேட்மேன் ஜாக்லினுக்கும் சௌந்தர்யாவுக்கும் தீபக்கும் தான் பிஆர் பண்றாரு, முத்துக்கு பண்ணல. முதல் விஷயம். இன்னொன்னு, யாரை அடிச்சு விளையாடணும்ன்றது அவங்களுடைய கேம். இப்போ ஃபேட்மேனா நான் இருக்கேன் அப்படின்னா, நான் முத்துவை அடிக்கணுமா வேணாமான்றது என்னோட கேமு. நான் முத்துவை அடிக்க கூடாதுன்றதுக்காண்டி, நான் அடிக்கலைன்றதுக்காண்டியே முத்துவோட முழு உழைப்பையும் நான் தான் வின்னர். இப்ப நாளைக்கே வந்து ஃபேட்மேனே எங்கள்கிட்ட வந்து இந்த பாயிண்ட் சொல்றான்னு வைங்களேன், நான் உள்ள போய் தான் முத்துவை ஜெயிக்க வச்சேன்னு சொன்னா ஃபேட்மேனே அடிப்பாங்க. இங்க 94 நாளா ஒருத்தர் டிராவல் பண்ணி டிராஃபி ஃபைனல் வரைக்கும் வந்து டிராஃபியை தூக்குனவருக்கு நீங்க கிரெடிட்ஸ் எடுத்துக்கிற கூடாதுன்றது தான் இது. அதனால 2 விஷயத்த மட்டும் நான் சொல்லிட்டு போறேன். ஒருத்தன் வந்து இவ்வளோ நாள் ஸ்ட்ராங்கா நிக்கிறான் அப்படின்னா அது அவனுடைய உழைப்பு. அந்த உழைப்பை இன்னொரு ஆள்கிட்ட நான் தூக்கி கொடுக்கறது, இது பண்றது சரியில்லைன்னு நான் பாக்குறேன். உங்க ட்வீட் எப்படியா இருந்தாலும் எனக்கு அந்த கடைசியில அந்த பாயிண்ட் வந்து உறுத்தலா இருந்தது.
இவங்கள முத்துக்குமரனுக்குன்னு அவர் விளையாடல. முத்துக்குமரன் தான் விளையாண்டாருன்னா அவர் முத்துக்குமரனை அட்டாக் பண்ணியிருக்கணும். முத்துக்குமரனுக்கு ஓட்டு வர மாதிரி ஏதோ ஒரு விஷயம் பண்ணியிருக்கணும். அவர் முத்துக்குமரனுக்கு சார்பாகவும் பேசல, இதாகவும் பேசல, முத்துக்குமரனை ஒதுக்கிட்டாரு. முத்துக்குமரனும் தனக்கு எந்த பிரச்சனையும் வேணாலும் ஒதுங்கி நிற்கிறான். அதனால இங்க வந்துட்டு ரவி அப்படி ஆடுறாருன்றத நான் அக்செப்ட் பண்ணல. நீங்க உங்களுடைய ட்வீட் டெலிட் பண்ணுங்க, அழிங்க, நீங்க யாருமே சொல்லல. நீங்க மறுபடியும் கேள்வி வைக்கும் போது அதே சொல்றீங்க. நீங்க இன்னும் கூட 10-15 ட்வீட் போடுங்க. ஏன்னா நாங்க டைட்டில் வின்னர் சௌந்தர்யான்ற ட்வீட்டை தாங்கிட்டு தான் நடந்துகிட்டு இருக்கோம். அதனால நீங்க என்ன வேணா அது பண்ணுங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை செல்வா. நான் ஒரு பாயிண்டோட முடிச்சுக்கிறேன். ஒரே பாயிண்டோட முடிச்சுக்கிறேன். நான் முடிச்சுட்டேன். அடுத்து ரமேஷன் பேசி முடிச்சுட்டு ரமேஷன் பேசட்டும். இல்ல அனிதா பேசட்டும். ஒரே பாயிண்டோட முடிச்சுக்கிறேன். இல்ல நான் செல்வாக்கு சாதகமா பேசணும்னு நினைக்கிறேன். செல்வா வந்து இது வந்து ரவியோட பிளே. அவர் வந்து முத்து இந்த மாதிரி அடிக்காம விடுறதுதான் அவரோட கேம் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதாவது முத்துக்கு பிஆர் ஒர்க் இந்த மாதிரி பாக்குறாருன்னு சொல்லிட்டு செல்வா பக்கம் நின்று பேசணும்னா அப்ப பவித்ராவும் அவர் அடிக்கல. அப்போ என்னன்னா பவித்ராவும் ரன்னர் மெட்டீரியல் வந்துருவாங்கன்ற மாதிரி ரவி சார் நினைக்கிறாரு. அதனால பவித்ரா அடிக்கல. சோ இந்த வாரம் பவித்ரா போகல, வெளியே போகாம இருக்கிறாருன்னா அப்ப நம்ம இதை பத்தி பேசுவோம். பவித்ரா இந்த வாரம் எவிக்ட் ஆகாம இருக்கிறாருன்னா அப்ப ரவி சாரோட ஸ்ட்ராட்டஜி வந்து செல்வம் சொன்னது சரிதான் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அப்படி இல்ல பவித்ரா வெளியே போயிட்டாங்கன்னா நம்ம சொன்னது சரிதான் அப்படின்றது அந்த வாதத்துல வந்து ஒரு முடிவு கிடைச்சிடும். இந்த வாரம் வீக்கெண்ட்ல யார் வெளியேறாங்க. சரிதானே செல்வா? நான் பேசுறது சரியா இருக்கா? ரொம்ப குட்டியா சொல்லணும்னா அவருக்கு அந்த டாப் 5 வர போறவங்கல ஒரு சேஞ்ச் அவர் பண்ணுன்றதுதான். ஹி ஹிம்செல்ஃப் நோ கிளியர்லி இந்த வாரம் பவித்ரா வந்துட்டு எவிக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு வென் கம்பேர்ட் டு அதர் அப்படின்றதுனால தான் பவித்ரா அவர் பெருசா மெனக்கெடல. ஆனா ஸ்டில் பவித்ரா கிட்டயும் அவர் போய் டச் பண்ற விதம், ஒருவேளை போட்டிக்கிட்டு இந்த வாரத்துக்குள்ளேயே ஏதாவது வந்துடுச்சுன்னா எடுத்துருங்கன்றதுக்கான ஒரு விஷயத்த இன்டைரக்டா ஹீஸ் இன்ஜெக்டிங். அதை எவிடென்டாவும் பார்க்கவும் முடியுது. பொட்டியை பத்தி அதிகமான கண்டென்ட் பேசிக்கிட்டு இருக்கிறது அவருதான். ரைட்டுங்களா? அண்ட் மோரோவர் ஆசிக் எங்க போயிட்டாரா? ஆசிக் கேட்டதுக்கு இன்னும் அது மட்டும் பதில் சொல்ல வந்துட்டேன். ஜாக்லின், சௌந்தர்யா அண்ட் தீபக் ஏன் சொன்னா, ஜாக்லின் வந்துட்டு ஜாக்லினுக்கு யாருமே சப்போர்ட் பண்ணல. நிறைய இடத்துல வந்துட்டு அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பையும் டார்னிஷ் பண்ணி பேசியிருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளேயே இருக்கிறவங்கள என்னைய யூஸ் பண்ணிட்டு அவங்க விளையாடிட்டு இருக்காங்கன்ற மாதிரி இந்த மாதிரி ஏகப்பட்ட எதிர்வினைகளை எடுத்துட்டு வந்துட்டு விளையாடிட்டு இருக்கிறதுனால தான் நாங்க வந்துட்டு அவங்க வின் பண்ணாங்கன்னா அவங்களோட தனிப்பட்ட வெற்றின்னு நான் போட்டிருக்கேன். அதே மாதிரி சௌந்தர்யா அது சொல்லி பார்த்தோன்னா சௌந்தர்யா வந்துட்டு சூப்பரான ஒரு பிளேயரா வென் கம்பேர்ட் டு முத்து அண்ட் ஜாக்லின்னா கண்டிப்பா கிடையாது. இவங்க 2 பேரோட கொஞ்சம் கீழே தான் வைப்பேன். பிகாஸ் இஸ் எ ரிட்டாலியேட்டிங் பிளேயர். அந்த வகையில அவங்களுமே ஒவ்வொரு விஷயத்துக்குமே அவங்க தான் சோல் ஓனர்ஷிப் எடுத்துக்கிறாங்க. யாரும் அவங்களுக்கு வந்துட்டு இந்த சப்போர்ட் பண்ணல. நான் வெளியில நடக்கிற ஸ்டன்ஸை பத்தி நான் எங்கேயுமே பேசலங்க. பிஆர் பத்திலாம் நான் எதுவுமே பேசல. அதனாலதான் வந்துட்டு வெளி உலகத்தை பத்தி நான் எதுவுமே சொல்லல. ஏன்னா அந்த பாயிண்ட் நீங்க கேட்பீங்க. 3வதா தீபக், அவருமே இதே மாதிரிதான் 3 வாரம் அமைதியா இருந்தாரு. அதுக்கப்புறமா அவரோட எழுச்சி முறை, ஒரு கேப்டன் ஆனதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா அவர் விளையாடின விதம், அவரோட ஷோ பண்ண மெச்சூரிட்டி லெவல் இதெல்லாமே வந்துட்டு நல்லா இருந்துச்சு. ஒவ்வொருத்தர்கிட்டயும் அவர் விளையாடின அணுகுமுறை ஆஃப்டர் இஸ் கேப்டன்சி வாஸ் குட். அதனாலதான் இந்த 3 பேரை நான் சொல்றேன். அண்ட் இப்பயும் நான் சொல்றேன், நான் நியூட்ரல் ஸ்டாண்ட்ல பேசக்கூடியவன் தான். ஆனா எல்லாரோட அதிகப்படியா எனக்கு ஜாக்லின் பிடிச்சிருக்கு. இந்த சீசன் மட்டும் தான் எனக்கு ஜாக்லின் வின் பண்ணட்டும்ன்றதுல நான் ஆல்மோஸ்ட் 10th டேல இருந்தே பேசிக்கிட்டு இருக்கேன். பட் ரொம்ப எவிடென்ட்டா நான் இந்த சீசன் எந்த ரிவ்யூ பிளாட்ஃபார்ம்ஸ்லயும் ரிவ்யூவா பண்ணல, மெட்டீரியலைஸ்டா ரிவ்யூ பண்ணல, ஸ்டாப்பும் பண்ணிட்டேன். ப்ராபப்லி லைக் 20-25 டேஸ் முன்னாடியே வெறுமனே 15 நாள் ரிவ்யூ தான் போட்டிருப்பேன். அதனால ஐ எம் அன் இண்டிவிஜுவல் பிளேயர், individual person who is a kind of a fanboy to the program and towards Jacqueline and Muthukumaran too. அந்த வகையில நான் போடும்போது இங்க 4 பேரையும் சேர்த்து தான் நான் போட்டிருக்கேன். நான் ப்ரோக்ராமை ரசிக்கிற விதத்தை ஒரு ஃபேன் பாயா இதையும் கன்வே பண்ணிட்டு ஆஷிக் ஹோப் நீங்க கேட்டதுக்கு நான் பதில் சொல்லி பண்ணிக்கிறது 3 பேரை ஏன் கோட் பண்ணிருக்கேன்றதுக்கு இதுதான் விஷயம். ஓகே, எஸ், தேங்க்யூ. இல்ல இதை மட்டும் ஆட் பண்ணிருங்க, ரயானையும் ஆட் பண்ணுங்க செல்வா. அது மட்டும் முத்துவ மட்டும் விட்டுட்டு டிடிஎஃப் வின் பண்ணிட்டாருங்க. எங்க டிராஃபியே ரயான் தாங்க. இருங்க டிடிஎஃப் வின் பண்ணிருக்காரு. அண்ட் மோர் ஓவர் ரயான் கிட்டயுமே வந்துட்டு ரவீந்தர் ப்ரோ ஒரு விஷயம் பண்ணிட்டு தான் இருக்காரு. பொட்டி எடுக்கிறதுக்கான ஒரு சூழலை கிரியேட் பண்றதுக்கான ஒரு விஷயம் பண்ணிட்டு தான் இருக்காரு. அதையும் நீங்க பார்க்கலாம். பிட் ஆஃப் எவிடென்ட்ல நிறையவே இருக்கு. ஓகே, தேங்க்யூ. பாலாஜி நீங்க பேசுங்க. பாலாஜி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் மட்டும் நான் சொல்லிடுறேன். இண்டிவிஜுவல் பிளேயர் ஜாக்லின், இண்டிவிஜுவல் பிளேயர் சௌந்தர்யான்லாம் குறிப்பிட்டாரு. அப்படி இண்டிவிஜுவல் பிளேயர்லாம் அந்த டெவில் டாஸ்க்ல ஒரு சண்டை வரும்போது 2 பேரும் மாத்தி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம ஒரே சண்டையில 2 பேர் போய் மூக்கு நுழைக்கிறதும், அதுக்கப்புறம் வந்து மஞ்சரியை புள்ளி பண்ணும்போது 2 பேரும் உட்காந்துக்கிட்டு புள்ளி பண்றதும், அதுக்கப்புறம் திரும்ப கதை சொல்லும் டாஸ்க் சௌந்தர்யா சொல்லும் போது ஏய் நீ எப்படி அப்படி சொல்லுவ அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லின் போய் சௌந்தர்யாக்காக போய் நின்னதும், அவங்கவுங்க பிரச்சனை அவங்கவுங்க சண்டைன்னு வரும்போது இவங்க எல்லாருமே வந்து இவங்க 2 பேரும் ஒரு சண்டையில 2 பேரும் ஈருடல் ஓர் உயிரா போய் சண்டை போட்டு நின்று இண்டிவிஜுவல் பிளேயர்ஸ்ல
ஒரு சண்டை தான், ஆனா 2 பேர் வந்துருவாங்க பிகாஸ் இண்டிவிஜுவல் பிளேஸ். சோ அந்த மாதிரி ஒண்ணு விஷயங்கள்லாம் வந்து இவங்க இண்டிவிஜுவல் பிளேயர்ஸா இருக்காங்கல்ல, அந்த இண்டிவிஜுவல் பிளேஸ் பண்ணாங்க. பாவம் முத்து என்ன பண்றது, அவர் வந்து தனியா அவரோட சண்டைகள் வந்து முத்து மட்டும் தான் எல்லா பக்கமும் தனியா நின்னாரு. பாவம் என்ன பண்றது, அவர் குரூப் பிளேயர் அந்த வீட்டுக்குள்ள, அவர் வந்து குரூப்பா தான் விளையாடுவாரு. சோ அதனால குரூப் பிளேயர் முத்துக்குமரனுக்கு வந்து செல்வா பார்க்கும்போது அப்படிதான் தெரியும். அது ஒன்றும் பிரச்சனை இல்ல. சரி பாலாஜி நீங்க பேசுங்க. பாலாஜி ஒரு நிமிஷம் பாலாஜி பேசுறதுக்கு முன்னாடி நீங்க சொன்ன எல்லாத்துக்குமே நான் வந்துட்டு மாற்று கருத்து வைக்கலாம், பட் அதுக்கு டைம் இல்ல. நான் மட்டுமே பேசுறதும் நல்லா இருக்காது. அதுதான் பாலாஜி பேச சொன்னேன் செல்வா. இல்ல நீங்க நான் முடிச்சு நீங்க கவுண்டர் பாயிண்ட் வச்சா நான் திரும்ப வைப்பேன் செல்வா. நான் கவுண்டர் பாயிண்ட் பண்ணல, நான் ஒரே ஒரு திருத்தம். இருங்க யாருனாலும் நான் பேசணும். தயவுசெய்து ஓகே செல்வி மேடம் இல்ல பேசலாம். செல்வி மேம், நான் வாய்ப்பு தரேன். பாலாஜி செல்வா நீங்க அப்புறம் வைங்க, இவங்க பேசிட்டு நீங்க அப்புறம் வைங்க. நீங்க நோட் பண்ணி வச்சுங்க செல்வா, நீங்க நோட் பண்ணி வச்சுங்க. பாலாஜி பேசட்டும். கேக்குதா? கேக்குதா? நான் பேசலாமா? ஓகே. சி என்னோட பாயிண்ட் வந்து, நான் செல்வாவோட கருத்து என்னன்றதுக்கெல்லாம் நான் இங்கே கேட்கறதுக்கு வரல. ஓகேவா? இங்கே எத்தனை பேருக்கு செல்வாவை தெரியும் தெரியாதுன்றது தெரில. அண்ட் செல்வாவை எனக்கு நல்லா தெரியும். செல்வாவோட இந்த சீசனில் எனக்கு ஒரு பெரிய கோல்டு வார் போயிட்டு இருக்குன்றது செல்வாவுக்கும் தெரியும். ஓகேவா? செல்வா அந்த ட்வீட் போட்டதுக்கான காரணத்தையும் நான் ட்வீட் பண்ணிட்டேன். ஓகே. செல்வா, நீங்கள் என்கிட்ட சொன்ன ஒரு விஷயம், சேலஞ்ச் பண்ண ஒரு விஷயம், முத்துக்குமரன் இந்த சீசன் வின் பண்ண மாட்டா, ஓகேவா, ஜாக்லின் தான் வின் பண்ணுவாங்கன்ற சொல்லி, அதுக்கான என்ன காரணம், அது ஜெயிக்கச்சே வந்து நான் இந்த மாதிரி சில விஷயங்களை வந்து ரிப்ளை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட் மெசேஜ் எனக்கு அனுப்பிச்சிங்க. ஓகேவா? ஒரு குரூப்பில் அனுப்பிச்சிங்க. அதுக்கு நான் ரிப்ளை அப்படின்னு சொன்னேன். ஓகேவா? இந்த விஷயம் நடக்கும்போது இப்போது இந்த ட்வீட் எப்படி தெரியுதுன்னா, செல்வாக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் போயிடுச்சு, ஜாக்லின் தோத்துருவாங்க, இல்லை வந்து முத்து தான் வின் பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவரோட ஸ்டாண்ட் பாயிண்ட்டுக்கு ஒரு சப்பக்கட்டு கட்டுறதுக்காக இந்த ட்வீட்டை போட்ட மாதிரி க்ளீனாக எனக்கு தெரிஞ்சது. ஓகே. நான் பல இடத்துல வந்து செல்வாவை சேலஞ்ச் பண்ணேன், முத்து வந்து கண்டிப்பாக ஜெயிக்கிறான் அப்படின்றத சொல்லி செல்வா அதை அக்செப்டே பண்ணலை. ஓகேவா? அந்த ஒரு பயத்தின் வெளிப்பாடு நீங்கள் சொன்ன ஸ்டாண்டு, நியூட்ரல் ரிவ்யூவர் இதெல்லாம் தாண்டி நீங்கள் சொன்ன விஷயம் நடக்கலைன்றதுக்காக ஓகே இந்த மாதிரி ஒரு காரணத்தை எடுத்து வச்சிட்டா நம்ம வந்து நாளைக்கு கேள்வி கேட்கும்போது இதுலேருந்து எஸ்கேப் ஆடலாம் அப்படின்ற மாதிரி தான் அந்த ட்வீட் வந்து எனக்கு தெரிஞ்சது. ஓகேவா? இதை சொல்கிறதுக்காக தான் நான் வந்தேன். எனக்கு வந்து செல்வா ஏன் போட்டாரு என்னன்றதுலாம் எனக்கு க்ளீனாக தெரியும். எனக்கு இதில் வந்து செல்வாவோட ரெஸ்பான்ஸ் இதெல்லாம் தேவையில்லை. பட் இங்கே இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியணும்னுக்காக. அண்ட் மோர் ஓவர், நான் ரவி சார்கிட்ட அவர் உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே பேசியிருக்கேன். ஓகேவா? இது வந்து அவரோட தாட் என்னன்றது எனக்கு தெரியும். ஆனால் இதில் வந்து சேனலோட இன்ஃப்ளூயன்ஸ் நிறைய இருக்கிறனால தான் ரவி சார் இந்த மாதிரி இந்த கேம் ஆடுற மாதிரி எனக்கு ஒரு தாட் இருக்குது. ஓகேவா? அவங்க வந்து போன வாரம் ஃபுல்லாக முத்து வந்து ஃபுல்லாக ஸ்க்ரீன் ஸ்பேஸ் எடுத்தாச்சு, எல்லா ப்ரோமோலையும் முத்து. அதை வந்து இது பண்ணணும், ஸ்டாப் பண்ணி இது பண்ணணுன்றதுக்காக சேனல் வந்து அவரை இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லி இந்த வீக் வந்து சௌந்தர்யாவுக்கு, ஜாக்லினுக்கு, இவங்களுக்கெல்லாம் வந்து ப்ரோமோ வரதே தெரியுது. ஸோ இந்த ஸ்க்ரீன் ஸ்பேஸை க்ரியேட் பண்ணுறதுக்காக ரவி சார் கிட்ட சொல்லி இந்த மாதிரி ஒரு விஷயங்களை பண்ண வச்சதாக தான் நான் பார்க்குறேன். ஓகே. ஏன்னா அவரோட தாட் என்னன்றது எனக்கு தெரியும். ஸோ அப்படி பார்க்கும்போது சேனல் அங்கே இருக்கிறவங்கெல்லாம் சேர்ந்து இந்த வீக் வந்து சௌந்தர்யாவுக்கும் ஜாக்லினுக்கும் அந்த செகண்ட் அண்ட் தேர்ட் பொசிஷனை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக தான் இந்த 8 பேரை அமைச்சிருக்காங்க உள்ள. ஓகே. நன்றி பாலாஜி. பதில் சொல்லலாமா பாலாஜி? செல்வா, எனக்கு பதில் வேணாம் செல்வா, நான் ட்வீட் போட்டேன் செல்வா, எனக்கு பதில் வேணாம். நான் என்னோட கருத்தை சொல்றதுக்காக தான் வந்தேன். இல்ல ஒரு செகண்ட். சரி ஓகே பாலாஜி, புரிஞ்சிருச்சு. நீங்க சொன்னது எனக்கு புரிஞ்சிருச்சு. நீங்க வந்துட்டு என் பதில் வேணான்னு சொல்லிட்டு நீங்க சொல்லிட்டீங்கன்னா, அப்போ வந்துட்டு நீங்க நம்மளுக்கு வெளியில எங்கேயோ இந்த இடம் இல்லாம இன்னொரு இடத்துல நடந்த விஷயத்த நீங்க கோட் பண்ணிட்டு நீங்க போகும்போது நீங்க சொல்றது அப்போ கரெக்ட்ன்ற மாதிரி ஆயிடும். அதுக்கு நான் வந்துட்டு இடம் கொடுக்க முடியாது. ஹோஸ்ட், உங்களுக்கே தெரியும், இங்க வந்துட்டு அவர் சொல்றது கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசிட்டு போயிட்டாருன்னா பாலாஜி, அப்போ வந்துட்டு நான் வந்துட்டு இங்க இன்வாலிடேட் செய்யப்படுறேன்ல. How will I accept that? செல்வா, நான் போட்டுட்டு போகல, நான் ட்வீட்டே பண்ணிருக்கேன் இந்த விஷயத்த. ஓகேவா? இத தாண்டி வேணும்னா 7 வார்த்தையில தாண்டி இங்க நீங்க சொல்லும்போது நான் இங்க ஒரு பதிலும் கொடுத்துறணும் இல்லையா? அதுக்கு தான் நான் சொல்றேன். இது வெளியில இருக்கு தாண்டின்றது கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு ஐ டோன்ட் மைண்ட். ஓகேவா? பட் இது செல்வா பேசினாருன்றதுக்கான எவிடன்ஸ் என்கிட்ட இருக்கு. ஓகேவா? அதையும் நான் சொல்லிடுறேன். நான் விஷயம் இல்லாம நான் பேச மாட்டேன். ஓகே. இது வந்து ஒரு சப்பக்கட்டு கட்டுற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. ஓகேவா? அப்படிதான் எனக்கு தோணுது அந்த ட்வீட். ஓகே. அதுக்காக
ஒரே So, நிமிஷம் முடிச்சிடறேன். சரி, அதுக்காக நீங்க வந்து முத்துவோட இவ்வளவு நாள் எஃபர்ட்டை டவுன்கிரேட் பண்ணி உங்களோட பாயிண்ட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணணும், இல்லை உங்களை டிஃபெண்ட் பண்ணிக்கணுன்றதுக்காக ஒரு ரீசன் போட்டுறீங்களா? அதுதான் அக்செப்ட் பண்ண முடியல. அதுதான் இங்க ஓவரால் விஷயம். செல்வா, நீங்க ஓகே, சொல்லி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் முடிச்சிட்டீங்களா? நான் சொல்லிடுறேன். நான் ஒரு நிமிஷம் நீங்க பேசுறதுக்கு முன்னாடி விஷயத்த சொல்லிடுறேன். பாலாஜி, ஆக்சுவலா உங்ககிட்ட தனிப்பட்ட முறையிலயோ இல்ல வந்து அவர் ஆல்ரெடி இந்த மாதிரி முத்து வின் பண்ண மாட்டாருன்னு சொன்ன விஷயம் எனக்கு தெரியாது. ஆனா அவர் ட்வீட் போடும்போதே நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா நாளைக்கு முத்து வின் பண்ண போறாருன்னா இந்த நரேட்டிவ் வந்து செல்வா செட் பண்றாருன்னு நான் புரிஞ்சுக்கிட்டதுனாலதான் நான் அந்த ஸ்பேஸ்லயே நான் செல்வா கிட்ட இந்த வாதத்தை எடுத்து வச்சேன். இல்லைன்னா செல்வா வந்து ஜாக்லின் சப்போர்ட் பண்றாரு, ஜாக்லின் ட்வீட் போடுறாருன்றதுல எனக்கு சிக்கலே கிடையாது, பிரச்சனையே கிடையாது. ஜாக்லின் வந்து இதை பண்ணாங்க அதை பண்ணாங்க என்ன வேணா போட்டுட்டோம், ஜாக்லின் பிரைஸ் பண்ணி பாசிட்டிவா போட்டுட்டோம். உண்மையிலே அதை நான் அப்ரிஷியேட் பண்றோம், செல்வா வரவே இருக்கிறேன். அதுல எனக்கு எந்த விதமான மாற்று கருத்தை நான் வைக்க போறது கிடையாது, எனக்கு சிக்கலே கிடையாது. அந்த முத்துவோடைய அந்த வின்னிங்கை வந்து இப்பவே அவர் இன்வாலிடேட் ஸ்டார்ட் பண்ற மாதிரி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணும்போது தான் எனக்கு வந்து அங்க சிக்கலானது. நான் ஞான செல்வத்துக்கிட்ட வந்து எனக்கும் அவருக்கும் அந்த முரணான கருத்துக்களே வர ஆரம்பிச்சது, நான் பேச ஆரம்பிச்சேன். பட் அதுக்கு முன்னாடியே வந்து பாலாஜி கூட நடந்திருக்குன்றது ஃபைன். அது நான் அது முன்னாடியே புரிஞ்சுக்கிட்டேன் பாலாஜி, அதனாலதான் எனக்கும் செல்வாவுக்கும் அவ்வளவு டிபேட் வந்து போச்சு. செல்வா ரிப்ளை பண்றதுக்கு முன்னாடி ஒரே ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணிடுறேன். நீங்க என்னோட ட்வீட் பாத்தீங்கன்னாலே தெரியும், நான் அதை பேஸ் பண்ணி தான் அந்த ட்வீட்டே போட்டேன். செல்வாக்கான ரெஸ்பான்ஸ் வந்து என்னோட ட்வீட்டே அதை பேஸ் பண்ணி தான் இருந்தது. ஓகே, அது ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். அண்ட் அடுத்தது வந்து செல்வா வந்து எனக்கு இது சொல்கிறதுனால ஒன்றும் இது இல்லை. ஓகே, ப்ராப்ளி இந்த சீசன் முடிஞ்சோடனே ப்ராப்ளி நானும் செல்வாவும் பழைய மாதிரி பேசினா கூட பேசுவோம். அதெல்லாம் அந்த இதெல்லாம் வந்து இட்ஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப். ஓகே, பட் செல்வா வந்து பாலாஜி, செல்வாவுடைய வீடியோஸ்க்கு நானே லைக் போட்டிருக்கேன். செல்வா சேனல் ஆரம்பிச்சார்ல, அந்த சேனல் போய் பார்த்து லைக் எல்லாம் போட்டுங்க. செல்வா வளர்றதுல நமக்கு சந்தோஷம் தானே, செல்வாவோட கருத்துக்கள் மட்டும் தானே நமக்கு பிரச்சனை. செல்வா ஒரு குரூப் ஆஃப் பீப்புளோட போய் ஜாக்லினுக்கு சப்போர்ட் பண்ணாருன்றது ஃபர்ஸ்ட் அதை ட்வீட் பண்ணதும் நான் தான். ஓகேவா, அதுக்கான எதிர்வினைகள் இது பண்ணது, அதை ஃபேஸ் பண்ணதும் நான் தான். ஓகே, எனக்கு தெரியும் இது எந்த கான்டெக்ட்ல இந்த ட்வீட் வந்ததுன்றது தெரியும். அதனால தான் நான் வந்து செல்வாவோட கருத்தை எனக்கு கேட்க விரும்பல, என்னோட கருத்து இந்த ட்வீட்ல என்னன்றதை சொல்ல விரும்புறதுக்காக இது பண்ணேன். நான் சொல்லிட்டேன், இப்போ செல்வா பேசணும்னா பேசிக்கலாம். ஓகே, தேங்க்யூ பாலாஜி. லைக் அந்த ட்வீட் ரிலேட்டட் அதை நம்ம அப்புறமா பேசுவோம். இப்போ நீங்க சொன்ன விஷயம், நீங்க வந்துட்டு சப்பக்கட்டுன்னு ஒரு விஷயம் சொன்னீங்களே, எனக்குமே நல்லா ஞாபகம் இருக்கு. நான் உங்களுக்கு என்ன போட்டிருந்தேன்னு சொல்லிட்டு, நீங்க எல்லாருமே முத்து தான் வின் பண்ண போறாரு, முத்து தான் வின் பண்ண போறாருன்னு நம்மளோட அந்த ஃபோரம்ல நான் முத்து பண்ற நல்லதையும் நான் சொல்லியிருக்கேன், விச் யூ அக்னாலேஜ். நீங்களும் ஜாக்லின் பண்ண நல்லதையும் சொல்லியிருக்கீங்க, விச் ஐ அக்னாலேஜ். ரெண்டு பேரும் சில இடத்துல வந்துட்டு சேம் பேட்டர்ன்ல இருந்திருக்கோம். ஒரு சில சுச்சுவேஷன்ஸ்ல செல்வா ஒரே நிமிஷம். ஃபால்ஸ் நெகட்டிவ் நான் எங்கேயும் அக்னாலேஜ் பண்ணல. ஓகேவா, நான் எங்கேயும் அக்னாலேஜ் பண்ணல. அந்த ஃபால்ஸ் நெகட்டிவ் செட் பண்ண வேணாம். ஓகே, இல்லங்க, ஒரு சில மெசேஜுக்குன்னு சொல்றேன். செல்வா இந்த பாயிண்ட்ல நானும் அக்ரி பண்றேன். ஃபினாலே ஸ்டேஜ்ல ஜாக்லினும் முத்துவும் இருக்கணும்ன்ற அந்த மெசேஜுக்கு நீங்க அக்னாலேஜ் பண்ணீங்களா? ஞாபகம் இருக்கா பாலாஜி? ஓகே, அது என்னோட வியூ. நான் அக்னாலேஜ் இல்ல, நான் சொன்னது என்னோட வியூ. அதுதாங்க இந்த பாயிண்ட் இல்ல இந்த பாயிண்ட் ஒரு வகையில செல்வா சொல்றதையும் நான் அக்ரி பண்றேன்னா அதுதான் அக்னாலேஜ். கரெக்டா? அந்த ஃபினாலே ஸ்டேஜ்ல ஜாக்லினும் முத்துவும் இருக்கணும்னு சொல்லி சொல்லும்போது அதுதான் விஷயம். ஏட்டா, இந்த மாதிரி நீங்க சொல்ற சில பாயிண்ட்ஸும் நான் அக்ரி பண்ணியிருக்கேன். ஒரு சில பாயிண்ட்ஸ் மெஜாரிட்டியா நம்ம கிட்ட கருத்து முரண்பாடுகள் இருந்திருக்கு. விஜய் அந்த குரூப்ல தான் இருக்கிறதுனால அவரும் நிறையவே பார்த்திருப்பாரு. தேங்க்யூ. இங்க நான் சொல்ல வர்றது என்னன்னா, இந்த சப்பக்கட்டுலாம் கிடையாது. நான் அந்த குரூப்ல அன்னைக்கு போட்ட மெசேஜ், நீங்க முத்துக்குமரன் வின் பண்ணணும்ன்றத வந்துட்டு சொல்லும் பட்சத்துல நான் வெரி 7th டே ஆர் 10th டேல இருந்தே ஜாக்லின் கிட்டயுமே பொட்டன்ஷியல் இருக்குன்றதையும் ஒரு பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கேன். முத்துவோட கேமையோ சூப்பரா விளையாடுனதெல்லாம் நான் வந்துட்டு இன்வாலிடேட் பண்ணதே இல்லை. அதை தாண்டி அவர்கிட்டயும் சில தவறுகள் இருக்குன்றத அந்த தவறு பாயிண்ட்டை தான் வந்துட்டு நான் குறிப்பிட்டிருக்கேன். அதே சமயத்துல ஜாக்லினோட தவறுகளையும் சுட்டி காட்டவும் செஞ்சிருக்கேன். இதை யாரும் மறுக்கவும் முடியாது. இந்த வகையில இந்த சப்பக்கட்டெல்லாம் கிடையாது. நான் ஜாக்லினுக்கும் அந்த வின்னிங் பொட்டன்ஷியல் இருக்கு, நீங்க முத்துக்குமரன் தான் சொல்லிட்டு 20வது நாள் 30வது நாள்ல இருந்தே நீங்க சொல்லிட்டு இருக்கீங்கன்னா, நான் இந்த கேமை முத்துக்குமரனுக்கு ஈக்குவலண்டா டீகோட் பண்ணி விளையாடக்கூடிய ஜாக்லினுக்கும் அந்த பொட்டன்ஷியல் இருக்குன்றது தான் நான் சொல்லிட்டு இருக்கேனே தவிர்த்து, அதுக்கப்புறமா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா உங்ககிட்ட வந்துட்டு ஓகே ரொம்ப ஸ்ட்ராங்காவே வந்துட்டு சண்டை போடலாம் இந்த சீசன்ல, நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூல தானே வைக்கிறோன்றதுனால நான் ஒரு பாயிண்ட்ல வந்துட்டு நான் சொல்லவே செஞ்சிருப்பேன், ஜாக்லின் தான் வின் பண்ணுவாங்க, இல்ல முத்துக்குமரன் வின் பண்ண மாட்டாருன்னு கூட. எனக்கு இப்போ வின் பண்ணிட்டோம் அப்படின்றத தாண்டி அது சப்பக்கட்டுக்கெல்லாம் நான் போடல. நான் அன்னைக்கு போட்டதுமே ஒருத்தரை மட்டுமே சார்ந்து இந்த ப்ரோக்ராமை பார்க்க விரும்பல நானுன்றதுக்காக ஒரு முரண்பாடாவும், இந்த ப்ரோக்ராம் நான் பார்க்குற விதத்தை எனக்கு என்கேஜிங்காகவும் வச்சுக்கணும், ஐ நீட் டு மேக் சம் இன்ட்ராக்டிவ் அப்படின்றதெல்லாம் இருக்கு. சொல்லுங்க. கேக்குது, சொல்லுங்க. ரொம்ப லாங்கா போகுது எவ்வளவு பேர் வெயிட் பண்ணாங்க. ப்ளீஸ் இல்ல நான் லென்த்தால போடல, நான் இப்போ ஷார்ட்டா தான் முடிக்க இல்ல போறேன். லென்த்தா போயிருக்கு. இல்ல ஷார்ட்டா இல்ல, ரொம்ப வெயிட் பண்ண. கிட்டத்தட்ட அவங்க 1 மணி நேரமா கை தூக்கி நிக்கிறாங்க அனிதா. அது சொல்றேன் நான்.
இப்ப அப்படியே அவங்க கிட்ட கடந்து போயிடலாம். ஏன்னா ரொம்ப ரொம்ப இல்ல long இல்ல ஆகும். ப்ளீஸ் எனக்கா புரிஞ்சுங்க. ரொம்ப ஷார்ட்டா முடிச்சிடுறேன். இதுதான் பாலாஜி, எனக்கு வந்துட்டு முடிச்சிருங்க ஜாக்லினுக்குமே முடிச்சிருங்க வந்துட்டு இந்த ப்ளீஸ். பொட்டன்ஷியல் இருக்குன்றத வந்து நான் சொல்லிட்டு இருக்கேன். முத்துக்குமரன் வின் பண்றது பிரச்சனை இல்லை. இந்த வாட்டி பேட்மேன் பண்றது எனக்கு முரண்பாடா இருக்கு. அதுக்காக நான் போட்ட ட்வீட்ல எனக்கு எந்த தவறுதலும் தெரியல அப்படின்றதுதான். இல்ல 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 ஓகே. உங்க நான் இன்னும் சொல்லிடுறேன். அனிதா மேம் பேசணும்னா அதுக்கடுத்து நான் பேசுறேன். ஓகேவா? அனிதா மேம் பேசுங்க. அது மிஸ்டர் செல்வா, சாரி. எனக்கு வந்து நீங்க வந்து ஸ்பெசிஃபிக்கா ஏதோ செலிபிரிட்டின்லாம் இங்க கூப்பிட்டு வச்செல்லாம் நாங்கலாம் பேசல. நீங்க ஒரு ட்வீட் போட்டீங்க. எங்களுக்கு அதுல மனஸ்தாபம் இருந்துச்சு. அதுக்காக கூப்பிட்டோம். நாங்க உங்கள பின் பாயிண்ட் பண்ணோம்லாம் இல்ல. நீங்க செல்வாவா பேச போறீங்க. நான் இப்ப அனிதாவா பேச போறேன். 2 யூசர்ஸ் who use sex. ஓகே? அந்த யா கான்டெக்ஸ்ட்ல தான் பேசுறேன் நானு. ஓகே? And I have replied to you, if you find my tweets that it's not logical or something not giving you respect, அவனுக்கு உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கலன்னு நினைச்சீங்கன்னா, you can let me know right away and I will stop talking. ஓகே, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணியிருக்கேன் அனிதா செல்வராஜ்ன்ற பேர்ல. யூ கேன் லுக் அட் யுவர் ஓன் ரிப்ளை. நான் பார்த்தேன் அனிதா. உங்க சைட்ல எந்த தப்பும் இல்லையே. நான் இங்க ஸ்பீக்கர்ல இருக்கவங்க யாரையும் தப்பு சொல்ல. முத்து ஃபேன்ஸ்ல வெகு இல்ல சிலர் இல்ல அப்படின்னு நீங்க சொன்னேன். வந்தப்பே உங்களை மாதிரி நிறைய சொன்னீங்கல்ல. பேர் வந்து டீசெண்டா பண்ணிருக்கீங்கன்னு சொன்னேன். நான் ஓகே, அப்ப யாருமே நான் பாயிண்ட் அவுட் டீஸ் பண்ணி இல்ல சொல்லல. இல்ல பேரை நீங்க பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லல. இல்ல ஐ நீங்க saw அதெல்லாம் your நான் tweet too. ஜெனரலைஸ். ஓகே குட். நோ ஐம் ஜஸ்ட் கோயிங் ஹெட் வித் ம். இட் பிகாஸ் யூ ஹவ் சீன் மை திங் அண்ட் யூ வில் குவாலிஃபை மீ as one of those people who spoke கொஞ்சமாவது ஒரு மேனஸோட தான் பேசணும்னு ஒத்துக்கிறீங்கல்ல. ஓகே, எனக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் இதுல என்ன தெரியுமா? என்ன நரேட்டிவ் நீங்க செட் பண்றீங்கன்னா, அவர் என்ன கூலா உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரியும், மத்தவங்களுக்கு முள் பாதையில டிராவல் பண்றாங்க. ஆஸ் அ உமன் ஐ ஃபீல் நீங்க இன்னொரு வார்த்தையும் விட்டீங்க. விமன்னா அழுதுருவாங்கன்னு தெரிஞ்சே வந்து அழு வைக்கிறாங்கன்ற மாதிரியும் சொன்னீங்க ஒரு நரேட்டிவ். ஓகே, இட் offended மீ வெரி பேட்லி. நீங்க எங்களுக்கெல்லாம் போல் பேரரா இருக்க வேண்டாம் விமன்வுட்க்கு. ஐ ஹவ் லிசன் டு சம் ஆஃப் யோர் ஸ்பீச் இன் சம் ஆஃப் த ஸ்பேசஸ். ஐ நோ நீங்க சொல்லியிருக்கீங்க ரிலேட்டிவ்ஸ் தான் நிறைய விமன், அதனால நான் இதுன்ட்டு. பட் டு பி ஆனஸ்ட், ஐ வாஸ் offended. நாங்க அழுவுற வீக்கர் ஜெண்டர் கிடையாது. அண்ட் ஐ என்கரேஜ், ஐ ஹேவ் அ சன், ஐ என்கரேஜ் him also to cry. When you are emotionally down, you should cry. No harm if a girl or a boy cries. ஓகே, அதை நான் இதை சொல்ல விரும்புறேன். இதை கிளியர் பண்ணணும்னு நினைச்சேன் நான். எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆனதுன்னா, அவர் சும்மா உட்கார்ந்துட்டு இருக்காருன்னா இல்ல. இன்னைக்கு 94th டே கூட அந்த மனுஷன் ஒரு செகண்ட் கூட அவரோட ரோல்ல இருந்து வெளியே வராம அட்வைஸோ எது இருந்தாலும் அவர் விஜய் மாதிரி அந்த ரோல்ல கொடுத்த அந்த கேரக்டர் தான் ப்ளே பண்ணாரு. தட் இஸ் வை வி கால் him a true gamer and that's what he is. அப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப்ல கஷ்டப்பட்டாங்க, அடிபட்டாங்கன்னா who asked her to do friendship? That was Jacqueline's MO. MO-na motive to play this game. She came with that narrative. This is the same mistake Priyanka did. நீங்க வந்து இன்னைக்கு you called out Fat Man. Then if you're calling out Fat Man for supporting Raju in the 5th and not supporting Priyanka, அவர் மேல தான் அடிப்பாரு, ஃபீமேல் அடிப்ப மாட்டாருன்ற மாதிரி சொன்னீங்க. உங்க ட்வீட்டை அப்போ நீங்க வந்து ஹேஷ்டேக் போட்டிருக்க கூடாது செல்வா. நீங்க வந்து @ போட்டு ஃபேட்மேன் போட்டு you should have asked him to take the credit. You cannot tell Muthu to give the credit to these people. ஸோ அதுவே உங்க நரேட்டிவ் ராங். நான் உங்களை ட்வீட் எல்லாம் இது டெலீட் பண்ண சொல்லல, ரிட்ராக்ட் பண்ண சொல்லல. பட் த வே யூ அட்ரஸ் த ட்வீட் வாஸ் வெரி அஃபென்ஸ்ஃபுல், வாஸ் வெரி அஃபெண்டிங். அதனால தான் எங்களுக்கெல்லாம் அவ்வளோ ரிப்ளை வந்துச்சு. இல்லைன்னா நோபடி பாதர்ஸ், ரைட்? நோபடி இஸ் கோயிங் டு ரிப்ளை டு யூ. ஸோ அதனால அந்த மாதிரி ஒரு நரேட்டிவை எடுத்துக்கல. நாங்களும் ஒர்க் பிளேஸ்ல ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் இருக்கும். ஆனால் வென் இட் கம்ஸ் டு ஒர்க் அவங்களே ஏறுவோம், இல்லைன்னா அவங்கள தப்புனா தப்புன்னு சொல்லுவோம். இது ஒர்க் தானே. பிக் பாஸ் இஸ் அ ஒர்க் தட் ஜாக்லின் சைன் ஃபார். why is she bringing friendship here? தட்ஸ் நீங்க எப்படி பேசுறீங்கன்னா, அங்க ஜாக்லின் வந்து முட்டு கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நீங்க இங்க முட்டு கொடுத்துட்டு இருக்கீங்க. ஃப்ரெண்ட்ஷிப்பை க்ளோரிஃபை பண்றீங்க. அவங்க அவங்க பண்றத மாதிரி அவங்க வந்து எதுக்கு இப்ப முத்து அவங்களுக்கு முட்டு கொடுக்கணும்? எதுக்கு முத்து வந்து ஓ ஜாக்லின் யூஆர் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட்னு கொடுக்கணும்? தேவையே கிடையாதே. ஸோ இதுதான் எங்களோட ப்ராப்ளம். நீங்க உங்க நரேட்டிவை ஜாக்லின் ஒரு செட் பண்றாங்க, அதே நரேட்டிவ்ல நீங்களா இருப்பீங்கன்னா இருந்துக்கோங்க. ஒரு ஜென்ரலைஸ் பண்ணாதீங்க. ஒருத்தரை வந்து நீங்க ஃபேட்மேனுக்கு கிரிட்டிசைஸ் பண்ணணும்னா ஃபேட்மேன் கிரிட்டிசைஸ் பண்ணுங்க. டே 1ல இருந்து விளையாடுற
ஒரு பையனை வச்சு அவரு விளையாடுற ஒரு பர்சனை கிரிட்டிசைஸ் பண்ணாதீங்க. அதுல எனக்கு ப்ராப்ளம் வித் யுவர் ட்வீட் வாஸ் ஹவ் யூ டேக்ட் பீப்புள் அண்ட் ஹவ் யூ செட் சோலோ பிளேயர். ஜாக்லின் இஸ் நாட் அ சோலோ பிளேயர், nobody is a solo player. நீங்க நேம் பண்ண 3 பேரும். Deepak does work along with Muthu kitta. He does take lot of solace in having time with Muthu. Same thing, this one also travels along with everybody. Soundaryaவும் she travels with Ryan, she has traveled with Jeffrey, and Jack should, if she wins the cup, for your happiness I'm telling you, then she should give the credit to every contestant in the season, including Manjari who went out. ஏன்னா அவங்க வெறும் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு தான் விளையாடினாங்க. நான் சுனிதா சொன்னதுக்கு 100% சொல்லுவேன். சுனிதாக்கு என்ன எங்களோட ஆர்மியில் வந்து பேசிட்டு போனவங்களா? இல்லை இல்லை, அவங்கள தனி கருத்தாக தானே வச்சாங்க. ஸோ இதெல்லாம் தான் என்னோட ப்ராப்ளம். அப்புறம் ப்ளீஸ் எங்களுக்கு எந்த விமென்க்கும் நீங்கள் போல் பேரராலாம் இருக்க வேண்டாம். நாங்கள் எங்கள் இதை பார்த்துக்குறோம். அழுகணும்னா அழுதுப்போம், இது பண்ணிப்போம். அது ஜென்ரலைஸ் ஆக்காதீங்க. ஃபேட்மேன் கிட்ட அவர் விமன் சப்போர்ட் பண்ண மாட்டார், மென்னை தான் க்ளோரிஃபை பண்ணுவார்னு நினச்சிங்க, அதை தனியாக நீங்கள் டேக் பண்ணிக்கோங்க. இந்த கேமில் கொண்டு வராதிங்க. லாஸ்ட்டாக நான் சம் அப் வித் ஒன் திங். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டேவே சொல்லியிருப்பாரு முத்து, என்ன வந்து சில செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க, நான் உள்ளவே வரக்கூடாது, நான் வரவே கூடாதுன்னு இருக்காங்க, அவங்கள வின் பண்றதுக்கே நான் வந்திருக்கேன், அதனால நான் எலிமினேட் ஆகக்கூடாது. அந்த ஃபர்ஸ்ட் டே சொல்லுவாங்க, ஏன் சாச்சனாலாம் ஏன் வெளியே போகக்கூடாதுன்னு பேசுறதுக்கு. ஐ எம் சாரி, அன்ஃபார்ச்சுனேட்லி ஐ குரூப் யூ இன் தட் குரூப் ஆஃப் பீப்புள் ஹூ ஆர் வவுச்சிங் தட் யூ ஷுட் நாட் வின் த டைட்டில்ன்ட்டு. ஸோ அந்த குரூப்ல நீங்க இருக்கனால சாரி டு சே, நெக்ஸ்ட் வீக் யூ கைஸ் ஆல் ஹேவ் டு புட் யுவர் ஹெட் டவுன் அண்ட் அக்னாலேஜ் த ஃபேக்ட் தட் யூ ஒன் ஹேண்ட்ஸ் டவுன். அவர் தனியா விளையாடி தானா வின் பண்ணாருன்றத நீங்க அப்போ ஒத்துக்கோங்க. தேங்க்யூ. அதுக்கு முன்னாடி அனிதா கிட்ட போறதுக்கு முன்னாடி செல்வா, நான் ஒரு பாயிண்ட் தான் கேட்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் கேம் பர்ஸ்பெக்டிவ்ல நான் பேசணும்னு நான் நினைக்கல, ஏன்னா நானே கடந்துட்டேன். பட் அனிதா அதை கரெக்டா கேப்சர் பண்ணிட்டாங்க. நீங்க ஏன் செல்வா அந்த பதில சொன்னீங்க, இந்த மாதிரி பெண்கள்கிட்ட உடனே அழுவாங்கன்னு தெரிஞ்ச ஒரு விஷயத்த பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை சொன்னீங்க? நீங்க அதை பதில் கொடுக்க முடியுமா? ஏன்னா இது வந்து நாட் அபவுட் பிக் பாஸ் கேம், இட்ஸ் ஜெனரலைஸ் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஏன்னா அது அனிதா ஒரு பெண்ணா இருந்து கேட்கும் போது அதை கேட்கறாங்க, நீங்க பதில் கொடுங்க. இதை நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா செல்வாவுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ நிறைய பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்றாருல, இதில் நீங்க விளக்குங்க. ஏன்னா பிக் பாஸ் கேம் கடந்து செல்வாவுடைய புரிதலை நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். சொல்லுங்க ஜே. அதுக்கு முன்னாடி ஒன்னு சொல்லிடுறேன், அனிதாக்கு சொன்னதுக்கு ஒன்று சொல்லிடுறேன். எஸ், ஷி இஸ் அப்சல்யூட்லி ரைட். முத்து இஸ் சுயம்புன்னு என்ன தெரியுமா? தானா உருவாகி தானா வந்தவன். ஸோ டிபெண்டன்சி அப்படிங்கிறது தேவையே இல்லாத ஒரு மனுஷனா இஸ் விளையாண்டிட்டு இருக்காரு. பிளஸ் இஸ் ரெஸ்பெக்டிங் அதே சமயத்துல இஸ் ரெஸ்பெக்டிங் த ஹோஸ்ட், ரெஸ்பெக்டிங் த பீப்புள், ரெஸ்பெக்டிங் த பிக் பாஸ் அண்ட் ரெஸ்பெக்டிங் த கண்டஸ்டன்ஸ். ஸோ முத்து வந்து ஒருத்தரை வச்சு விளையாடணும் அப்படிங்கிறது டே ஒன்ல இருந்தே அவசியம் கிடையாது. ரிப்பீட்லி ஐ எம் சேயிங் ஹி இஸ் அ சுயம்பு. ஓகே, தேங்க்யூ ரமேஷ் சார். என்னால கேம் பர்ஸ்பெக்டிவ்ல போக தேவையில்ல. செல்வா, என்னோட கேள்வி புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. அனிதா வச்ச ஒரே கேள்விதான். கேம்குள்ளே போகாதீங்க. கேம்குள்ளே நான் பேசல. கேள்வி ஒண்ணுதான், அனிதா கேட்ட ஒரே ஒரு கேள்விதான். பெண்கள்லாம் அழுவாங்கன்னு தெரிஞ்சுதான் பண்ணாங்கன்னு நீங்க சொன்னீங்கல்ல அனிதா, அதை அந்த பாயிண்ட் கேட்கறாங்க, அதுக்கு பதில் கொடுங்க. இங்க கேம் பர்ஸ்பெக்டிவ்ல நீங்க சொல்லாதீங்கன்னு சொல்றீங்க. நான் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ விமர்சனம் நான் கேம் ஒட்டி தானே பேசுறேன். அண்ட் அனிதா சொன்ன கோட் பண்ண ஒரு பாயிண்ட் எனக்கு வந்துட்டு கேர்ள்ஸ் வந்துட்டு அந்த ஹேர் கலரிங் இது ரிலேட்டடாக தான் கொஞ்சம் பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன், இஃப் ஐ எம் நாட் ராங். அது டப்புன்னு வந்துட்டு அவங்கள கேரி பண்ற விதமுக்கு அந்த விஷயத்துல தான் சொல்லியிருப்பேன். நாட் அபவுட் இந்த எமோஷனல் ஆயிடுவாங்க பொண்ணுங்க, எப்பவுமே எமோஷனல் ஆயிடுவாங்க பொண்ணுங்க, எப்பவுமே எழுதுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நான் சொல்லல. செல்வா, இப்ப நீங்க சொன்னீங்க I'm not talking about your old spaces, nothing. I'm not commenting. You just said here அழுவாங்கன்னு தெரிஞ்சு அவங்கள ட்ரிகர் பண்ண மாதிரி இருந்ததுன்னு நீங்க சொன்னீங்க. அதனாலதான் I brought it up. I did not bring any old space. நானும் அந்த பாயிண்ட் ஏர் பண்ணேன். Honest, I wanted to be அனிதா போதும் அனிதா. தேங்க்யூ. இல்ல, நானும் அனிதா சொன்னதை நானும் வந்து வழிமொழிகிறேன். ஏன்னா நீங்க அதை தான் சொன்னீங்க, நானும் என் காதால கேட்டேன். நானே மிஸ் பண்ணிட்ட அந்த பாயிண்ட் அனிதா வச்சுட்டாங்க. இப்ப நான் ஏன் அதை பிக் பாஸ் கடந்து கேட்கறேன்னா, என்னது பெண்கள் ஒட்டி நீங்க அழுவாங்கன்ற ஸ்டேட்மெண்ட் வச்சு வருது. இப்ப செல்வாவுடைய புரிதலை நீங்க சொல்லுங்க. ஓகே, ரொம்ப ஷார்ட்டாவே சொல்றேன். நான் இன்னைக்கு பேசுனது இப்ப பேசுனது வச்சுதான் அனிதா சொல்றாங்க அப்படின்ன பட்சத்துல நான் இப்ப பேசுனதும் இங்க பேசுனதும் கேம் பாயிண்ட் ஆஃப் வியூல தான். எனக்கே பெண்கள் அழுறதெல்லாம் பிடிக்காது. யாராவது அழுதாங்கன்னா அவங்கள முதல்ல சிரிக்க வச்சுட்டு தான் நான் என்னோட அடுத்த வேலையே பார்ப்பேன். இது என் கூட பழகினவங்க நிறைய பேருக்கு தெரியும். ஓகேவா? இன் தட் வே நான் ஜென்ரலைஸ்டா நான் சொல்லல. இன்னைக்கு இந்த ஸ்பேஸ்ல நான் சொன்னது இங்க வந்துட்டு இவங்க அழுவாங்க. ஏன்னா ரவீந்திர ப்ரோ அதனாலதான் அந்த ஒரு பாயிண்ட தெளிவா வைப்பாரு. எது கொண்டும் அவங்க அழற மாதிரி எதையும் பண்றாதீங்க. அந்த நைட்டு ஒரு 3 மணி நேரம் வந்துட்டு அவங்களுக்கு கிளாஸ் எடுப்பார்ல, அழற மாதிரி பண்றாதீங்க, எல்லா முக்கிலையும் அழுதுட்டு தே வில் கெட் த சிம்பத்தி வேவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லுவாரு. ஸோ நான் பேசுனது கேம் பாயிண்ட் ஆஃப் வியூல தான். ஐ எம் நாட் டெல்லிங் தட் அஸ் அ ஜென்ரலைஸ்ட் பாயிண்ட் அனிதா. ஸோ
இல்ல நீங்க என்ன சொன்னீங்கன்னா அழுவாங்கன்னு தெரிஞ்ச ஒரு விஷயத்த பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நீங்க சொன்னீங்க. எனக்கு அங்கதான் கேள்வியா இருக்கு, எனக்கு அங்கதான் சிக்கலா வருது. நீங்க கேம் பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்றீங்க, அப்ப ஆண்கள் அழ மாட்டாங்களா? இல்ல நான் என்ன கேக்குறேன்னா, கேம் பாயிண்ட் ஆஃப் வியூல இதேதான் விஷாலுக்கு நடந்தது. அதுதான் நானும் கேட்க வரேன், அதுதான் நானும் உங்ககிட்ட கேட்க வரேன். நீங்க அந்த பெண்களை குறிப்பிட்டு மட்டும் நீங்க சொன்னது சிக்கலா இருக்கு, அது நீங்க ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுங்க செல்வா, அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. நீங்க வெறும் பெண்களை குறிப்பிட்டு நீங்க சொல்றீங்கல்ல, அதுக்காக நான் கேக்குறேன். இருங்க, பெண்களை குறிப்பிட்டு சொல்றேன்னா இன்னியோட கான்டெக்ட் ரவீந்தர் ப்ரோ டச் பண்ற அந்த 2 கேர்ள்ஸ் பத்தி தானே அந்த கான்டெக்ஸ்டே இருக்கு. அவங்க 2 பேருமே கேர்ள் கண்டெஸ்டன்ட் தானே, அவங்க இதை பண்ணுவாங்கன்றது ரவீந்தர் ப்ரோக்குமே தெரிஞ்சிருக்குல. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல தான் நான் வச்சேன் அந்த பாயிண்ட்டை. நான் வந்துட்டு யாரும் அழமாட்டாங்களான்னு ஜென்ரலா சொல்லியிருந்தேன்னா, நான் விஷாலும் அழுதுருக்காரு, ரவீந்தரும் அழுதுருக்காரு, இல்ல ரஞ்சித் அவர்களும் அழுதுருக்காருன்னு சொல்லிட்டு நான் அப்படி சொல்லியிருப்பேன். த பாயிண்ட் ஆஃப் கான்டெக்ட் வாட் ரவீந்தர் ப்ரோ இஸ் டூயிங் ரைட் நோ இஸ் டுவர்ட்ஸ் ஜாக்லின் அண்ட் சௌந்தர்யா. அதனால அந்த 2 பேர் ஃபீமேல் கண்டெஸ்டாக இருக்கும் பட்சத்தில் நான் அந்த பாயிண்ட்டை வச்சேன். ஐ டோல்ட் ஒன்லி ஆன் பாயிண்ட் ஆஃப் கேம் பெர்ஸ்பெக்டிவ், நாட் இன் அ ஓவரால் இண்டிவிஜுவல் பெர்ஸ்பெக்டிவ். நான் சொன்ன விதமே அவங்க 2 பேரை நோக்கி மட்டும்தான், இந்த கேம் பேட்டர்ன் உள்ள மட்டும்தான். ஓகேவா? ஓகே, நீங்க என்ன சொன்னீங்கன்னா ஃபீமேல் நீங்க ஃபீமேல் கண்டெஸ்டன்ட்டும் கேம் பெர்ஸ்பெக்டிவ்லயும் we have stopped crying, we don't cry anymore, we are not that weaker anymore. அண்ட் அது ஃபேட்மேன் தனியா வந்து அவர் அட்ரஸ் பண்ணிக்கிட்டோம், அப்ப கேட்டுக்கலாம் கேள்வி நீங்க ஏன் அதை சொன்னீங்கன்ட்டு. பட் ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் யூ டு சே தட், அண்ட் ஐ டோன்ட் வாண்ட் எனி மோர் ஆஃப் தோஸ் நரேட்டிவ்ஸ் வேர் நாங்க விமென் ஐ என்கரேஜ் மை சன் டு கிரை இஃப் ஹி இஸ் இது, தட் இஸ் ஃபைன். நாங்க வந்து சும்மா எங்களை நோண்டி விட்டாலாம் அழுவுறதெல்லாம் கிடையாது. வேலிட் பாயிண்ட் வென் இட் இஸ் இதுதான். ஸோ அதனால அந்த நரேட்டிவ்கே போக வேண்டாம். நீங்க யூ கேன் டேக் இட் விச் எவர் வே, பட் ஐ வாண்டட் டு பாயிண்ட் இட் அவுட், அவ்வளவுதான். Yeah, but you pointed out, okay. இல்ல செல்வா, ஜஸ்ட் அவங்க என்ன சொல்றாங்கன்னா கவனமா பேசுங்கன்னு சொல்றாங்க, அவ்வளவுதான். புரிஞ்சிருச்சு. நான் பேசின பாயிண்ட் ஆஃப் வியூ கம்ப்ளீட்டா புரிஞ்சிட்டு இருந்தா நான் ஜென்ரலா பேசுறேன்றது புரிஞ்சிருக்கும். நான் கேம் பாயிண்ட் ஆஃப் வியூ தான் பேசுறேன்றது புரிஞ்சிருக்கும். நீங்க ராங்கா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்பீக்கர் இல்ல நாங்க ராங்கா ஒரு நிமிஷம் விஜய் நெக்ஸ்ட் ஸ்பீக்கர் போயிடலாம். அதுக்கு முன்னாடி வந்து ராங்கால நாங்க புரிஞ்சுக்கல செல்வா, நீங்க ராங்கா தான் சொன்னீங்க, அது எங்களுக்கு சரியா புரிஞ்சுக்கிட்டு திரும்ப நாங்க உங்ககிட்ட அதை பிரசன்ட் பண்றோம். நீங்க அடுத்த வாட்டி ராங்கா பேசாதீங்கன்னு சொல்லிட்டு இது உங்களுக்கு இப்ப புரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்பீக்கர் போயிடலாம். பேசல, ஐ வாஸ் வெரி கிளியர். எஸ், நெக்ஸ்ட் செல்வி ஒரு நிமிஷம் செல்வி பேசுறதுக்கு முன்னாடி செல்வா, நாங்க அதை புரிஞ்சுக்கிட்டதுனால தான் உங்களுக்கு நாங்க திரும்ப வைக்கிறோம். நீங்க இது வரைக்கும் பேசுனீங்க, அதுல எதையுமே நாங்க வந்து கவுண்டர் பண்ணல. எங்களுக்கு நீங்க பேசுனது தவறா இருக்கு, அடுத்த வாட்டி அந்த வார்த்தைகள் பிரயோகிக்கும் போது கவனிச்சு பிரயோகிங்க, அதை சரிப்படுத்திக்கீங்கன்னு சொல்றோம். அது வந்து அங்க ஒரு சிக்கல் இருக்கும்போது அதை சரிப்படுத்திட்டு தான் சரியா இருக்குமே தவிர்த்து திரும்ப நான் ராங்கா தான் பேசல, நீங்க தான் ராங்கா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு நீங்க வந்து பிரசன்ட் பண்றீங்கல்ல, இது உங்களுடைய அடாவடித்தனத்தை காமிக்குது செல்வா. நீங்க அந்த பேசின வார்த்தைகளை கவனம் செலுத்தி, நீங்க அப்படி இல்லைன்றதை நாங்க நம்புறோம், ஆனா வார்த்தைகளை கவனம் முக்கியன்றது மட்டும் தான் நாங்க சொல்றோம். செல்வா வந்து சரியா பேசக்கூடிய நபர் தான் நாங்க இப்போ நம்புறோம். ஆனா உங்க வார்த்தைகளை அப்படி தவறா பிரயோகிக்கும் போது நம்ம பேசும்போது நிறைய இடத்துல வார்த்தைகளை கொஞ்சம் மிஸ் பண்ணி தவற விட்டுருவோம். அதனாலதான் உங்ககிட்ட அதை விளக்கம் கேட்டு அதை சரிப்படுத்தலான்றதுனால தான் திரும்ப அந்த விளக்கத்துக்குள்ளே வந்தேன். அவ்வளவுதானே தவிர்த்து மற்றபடி செல்வா இப்படிதான் அப்படின்றது எந்த ஒரு பிராண்டும் நான் கொடுக்கவும் விரும்பல. செல்வா சரியான நபர், சரியா பேசக்கூடிய நபர். இங்க பிழையா இருக்கு, அதை பாத்துக்குங்க, அடுத்த வாட்டி பேசும்போது கவனம் செலுத்திக்கங்கன்றது மட்டும் தான் என்னோட பாயிண்ட். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்பீக்கர் போயிடலாம். பேசுங்க செல்வி அக்கா. செல்வா ப்ரோ, ஹாய். எனக்கு தெரியும் நினைக்கிறேன். எஸ், செந்தமிழ் செல்வி சொல்லுங்க. நீங்க வந்து அதாவது நியூட்ரலா பேசுறேன்னு சொல்றீங்க, அப்புறம் வந்து உங்களுக்கு பிடிச்சவங்களுக்காக பேசுறேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க, ஓகேங்களா? ஸோ ஒரு கொஞ்ச வாரம் வந்து நீங்க முத்துக்குமரனுக்கு இதா பேசிட்டு அப்புறம் நீங்க மாறுறீங்கன்னு நீங்களே சொல்றீங்க, ஓகேங்களா? ஸோ உங்களோட நீங்க வந்து ரவீந்தர் சாரை நல்லா தெரியும் அப்படின்னு சொல்றீங்க. இந்த கான்செப்ட்ல வச்சு நான் சொல்லும் போது நீங்களே அப்பப்ப மாறி நீங்க உங்களுக்கு பிடிச்ச ரவி சாரும் அதே மாதிரி இருக்கிறது தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன், ஓகேங்களா? அவர் வெளியே இருக்கையில சொல்லிட்டு போயிருக்கலாம், ஆனா உள்ள போய் அவர் மாதிரி இருக்கலாம் இல்லையா? அவருக்கு ஏத்த கேமை விளையாடணும்னு அவர் நினைச்சிருக்கலாம் இல்லையா? ஏன்னா ஒரு வாய்ப்பு கிடைக்குது, அங்க போய் அவங்க யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அது ஒரு பாயிண்ட். 2வது பாயிண்ட் வந்து நீங்க சொன்னீங்க எல்லாரையும் கேட்கிறாரு முத்துக்குமரன் அது நீங்க 24/7 பாத்தீங்களா? என் கேள்வி அதான். ஏன்னா 2 இடத்துல கேட்டிருக்காரு. ஒரு இடம் என்ன அப்படின்னா, நீ ஏன் வந்து கேப்டன்சி கேப்டன் இருக்கும்போது அந்த நிகழ்வு நடந்ததுல ஏன் செஞ்ச அப்படின்னு கேட்டிருக்காரு. அது நீங்க பாத்தீங்களான்னு எனக்கு தெரியாது. 2வது பாயிண்ட் 3 வாரம் நீ ஏன் அமைதியா இருந்த அதையும் கேட்டிருக்காரு. நீங்க லைவ்ல போய் பார்த்துட்டு இங்க நீங்க பேசணும், அவர்கிட்டையும் கேட்டிருக்காரு. அப்புறம் அடுத்து நீங்க சொன்னீங்க 2 பொண்களை அழுக வைக்கிறது அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அது அழுக வைச்சது ரவி சார் இல்லை, ஏன்னா ரவி சார் வந்து சௌந்தர்யாவை மறுபடியும் கூப்பிட்டு கேட்டிருக்காரு ஏமா அப்படின்னு. அப்ப
அந்தோடைய தாக்கம் வந்து சௌந்தர்யா வந்து ரவி சார்கிட்ட ஒண்ணுமே சொல்லல, இல்ல அப்படிலாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு வர்ஷினிக்கு தான் ஆன்சர் பண்ணிருக்காங்க. வர்ஷினி தான் வந்து சௌந்தர்யாவை அந்த மாதிரி பண்ணது நீங்க எனக்கு இதா இருந்துச்சு, அப்ப நான் அழுக கூடாதா அப்படின்னு இன்னைக்கு காலையில லைவ்ல கூட அவங்க சொல்லியிருக்காங்க. அது என்ன காரணம்? வர்ஷினிக்கு வெளியே வந்து அவங்களுக்கு சௌந்தர்யா ஃபேன் கொடுத்ததுனால அதோட தாக்கம். சோ ஒவ்வொருத்தவங்களும் அவங்கவுங்கள பாயிண்ட் ஆஃப் வியூ தீர்த்துக்கிறதுக்கு தான் உள்ள வந்திருக்காங்க தவிர அவங்க முத்துவை ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க யோசிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு முத்துக்குமரன் ஜெயிக்க கூடாது அப்படின்னு உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு. அப்படி நீங்க வியூல நீங்க பார்க்கும்போது ஆப்போசிட்ல யாரும் செஞ்சாலுமே உங்களுக்கு அது அகெயின்ஸ்டா தான் தெரியும். ஏன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், நீங்க ஒரு குரூப்ல மெசேஜ் போடுறீங்க, ஊமை குத்து வாங்கிட்டாருன்னு முத்துக்குமரன் அப்படின்னு மெசேஜ் போறீங்க. அப்ப நான் கேக்குறேன், ஏன் அந்த ஊமை குத்து அப்படின்னா அதுக்கு விளக்கம் சொல்ல மாட்டீங்க. அப்ப அது இன்டைரக்டா ஒரு மனிதனை காயப்படுத்துறது எந்த விதத்தை? நீங்களும் ஒரு மனிதர் தானே, நீங்களும் அந்த ஸ்டேஜ், நீங்க கேம் விளையாட போகல, வெளியே இருந்து உங்களை ரிவ்யூ சொல்றீங்க, ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம் சார், ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம். ஏன்னா முத்துக்குமரனுக்கு பக்கத்து ஊர் தான் நானும், அவரை பத்தி எல்லாமே தெரியும். நீங்க ஜாக்கு பக்கத்துல இருந்தீங்களா என்னன்னு தெரியாது, ஆனா கேமை பொறுத்த மட்டும் நீங்க ஜாக்க பிடிக்குது, அவங்க செய்ய கரெக்ட் அப்படின்னா நீங்க ஜாக்கோட பாசிட்டிவா மட்டும் போடுங்க. யாரும் வரமா, நான்லாம் வரவே மாட்டேன், சந்தோஷப்படுவேன். ஜாக்க ஜெயிக்க வைக்கணும்னா ஜாக்கோட பாசிட்டிவா எடுத்து போடுங்க. அது ஏன் அந்த இடத்துல முத்துக்குமரனை எடுத்துட்டு வந்து கம்பேர் பண்றீங்க? நான் அன்னைக்கே சொன்னேன், முத்துக்குமரன் கம்பேர் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நான் வருவேன். நாம இங்க இருக்கிறவங்க எல்லாரும் முத்துக்குமரனை நாள்ல இருந்தே புடிச்சு போய்தான் இருக்காங்க. நான் வந்து 2 வாரம் கழிச்சு புடிச்சு போய், ஏன் அப்படின்னா அவனை பத்தி எனக்கு புரிதல் வரல. ஆனா ஒரு இடத்துல அவனோட புரிதல் வரும்போது நான் லைக் பண்றேன். இது என்னோட விருப்பம். அப்ப என்னோட விருப்பத்துக்குள்ள நீங்க கேள்வி வைக்கும் போது நான் கேள்வி கேட்கத்தான் செய்வேன். இது என்னோட உரிமைங்க, இது சுதந்திரம். ஆனா அந்த இடத்துல நான் முத்துக்குமரனை பாராட்டவும் செய்யறேன், ஆனா கேட்கவும் செய்யறேன்னு சொல்றேன். நீங்க ஜாக்லினை முத்துக்குமரனை மட்டும் கம்பேர் பண்ணக்கூடாது, எல்லாரோடதையும் சொல்லுங்க. எல்லாரோடையும் சொல்ல மாட்டீங்களே. அதுலயும் நீங்க எனக்கு என்ன பாயிண்ட் கொடுத்துருக்கீங்க, சௌந்தர்யாவும் கேட்கிறேன், நான் கேட்கல. சௌந்தர்யா கேளுங்கன்னு நான் கேட்கல, நீங்க முத்துக்குமரனை சேர்த்து பேசும்போதுதான் நான் கேட்க வரேன். அப்ப நீங்க சொல்ல வரீங்கன்னா முத்துக்குமரன், அப்புறம் இன்னொன்னு வார்த்தை சொன்னீங்க இன்னைக்கு பேசும்போது, முத்துக்குமரன் 3 வாரம் சும்மா தூங்கி இருந்துச்சா, அது எப்படிங்க உங்களால சொல்ல முடியுது? அந்த பையன் முகத்தை பாருங்க, யோசித்து பாருங்க. அந்த எத்து பல்லுங்கிறாங்க, என்னென்ன சொல்றாங்க, எல்லாம் கேட்டுட்டு அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தான்னு சொல்றது நீங்க நம்ப மாட்டீங்களா? நீங்களும் கஷ்டப்படுறீங்கிறீங்க, உங்களை நான் கஷ்டப்படல அப்படின்னு சொன்னா நீங்க ஏத்துக்கிருவீங்களா? ஏன்னா உங்க இடத்துல இருந்து பார்த்தாதான் தெரியும். அதே மாதிரி முத்துக்குமரன் இடத்துல இருந்து நீங்க பார்த்தாதான் தெரியும் அந்த பையன் எவ்வளவு கஷ்டப்படுறாரு. அதை நாங்க ஒவ்வொரு வீட்டுல இருந்தும் பாக்குறோம், ஒவ்வொரு மனசுல இருந்தும் நாங்க பாக்குறோம். அந்த மனசோட ஆதங்கம் தான் இன்னைக்கு உங்களை இங்க வர வச்சு எங்களோட கேள்வியை இத்தனாள் வர உங்களை இங்க வர வச்சு கேட்கணும்னு எங்களுக்கு தோணல. எங்க நீங்க வந்து ரவீந்தர் சார் அந்த 8 பேர்னாலதான் முத்து ஜெயிக்கிறாரு, முத்து தனியா ஜெயிக்க மாட்டேங்கிறாரு, இப்படி தனியா ஜெயிக்கணும்னா இவங்களாதான் தனியா ஜெயிக்கிறாங்க அப்படின்னா எப்படிங்க சார், எப்படி ப்ரோ உங்களால மனசாட்சி தொட்டு சொல்ல முடியுது ஜாக்கு தனியாவே ஜெயிச்சாங்கன்னு? எங்கேயா சொல்லுங்க, தனியா ஒரு இடத்துல அவங்க தனித்தன்மையில நின்று பேசியிருக்காங்கன்னு சொல்லுங்க, இல்ல ஜெயிச்சிருக்காங்கன்னு சொல்லுங்க, எதையாவது ஒவ்வொருத்தவங்க சொல்லுங்க. ஆனா முத்துக்குமரனுக்கு நான் சொல்லுவீங்க அவன் தனியா எந்தெந்த இடத்துல விளையாண்டேன்னு. நீங்க வேணா ஒரு ஆர்டர் எடுத்துட்டு வாங்க உங்க ஜாக்லினை பத்தி, நான் முத்துக்குமரனை பத்தி எடுத்துட்டு வரேன், வைக்கலாம் ஒரு நாளைக்கு. அப்ப தெரியும் எந்த அளவுக்கு முத்துக்குமரன் நேசிக்கிறோம்னு. அவன் ஒரு சாதாரண மனிதன்னா அதுக்காக குத்துவீங்களா? ஏன்னா அவன் என்ன குத்துனாலும் அழுக மாட்டான், எந்திரிச்சு அடுத்தடுத்த வேலையை பார்த்துட்டே போறதுனால செய்யறீங்கன்னா அப்ப இந்த சொசைட்டிக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க? ஜாக்லின் மாதிரி ஆளு, சௌந்தர்யா மாதிரி ஆளு, நீங்க நேசிக்கிறவங்க தான் நல்லா இருக்காங்க அப்படி. சொசைட்டி தாங்க பிக் பாஸ், வேற ஒண்ணுமே கிடையாதுங்க. அந்த சொசைட்டி என்ன கத்து தருதோ அது பிக் பாஸ் கத்து தருது. அப்படிங்கும் போது அந்த மாதிரி முத்துக்குமரனை எந்த இடத்துல குறைவில்லை நீங்க சொல்லுங்க? விளையாட்டுல குறைவில்லையா, பேச்சு திறமை இல்லையா, இல்ல நடிப்பு திறமை இல்லையா, இல்ல டான்ஸ் ஆட தெரியலையா? உங்களுக்கு தெரியுங்களா? நீங்க காலையில லைவ் பாத்தீங்கன்னா தெரியுங்களா, அழுக வந்துருச்சு எனக்கு. அந்த பையன் விஜய் சேதுபதி தான் கொடுத்துட்டாங்க, ஆனா அந்த பையனால அதை கரெக்டா செஞ்சிட முடியுமான்னு நைட்டும் காலையிலையும் ஜாக்கிங் பண்ணும்போது அடுத்தவங்களுக்கு தெரியாம ஆடி ஆடி பாக்குறான். எங்கங்க உங்களுக்கு பொண்ணு தாங்க ஜாக்லின் சொல்ல வரல, அவங்களால ஈஸியா டான்ஸ் பண்ண, அவன் டான்ஸ் முடியலைங்கிறான்.
கரெக்டா பண்ணலைன்னா எங்காவது தப்பா போயிருமோ, கரெக்டா செய்யணும் அப்படின்னு எல்லாரும் பாராட்டும் போது கூட அவன் என்ன சொல்றா, நான் இந்த பாராட்டெல்லாம் மக்களுக்கு தான் இன்னும் கத்துக்கணும் அப்படின்னு சொன்னான். இன்னொரு லைவ் சொல்றேன், சாச்சனா கூட பேசியிருக்கா, 8 பேர் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு வந்திருக்காங்க, அதுல நீ போறதா இருந்தா என்ன பண்ணுவ? மக்கள் நினைச்சாங்கன்னா நான் போயிருவேன், நான் என்ன பண்ண முடியும்? மக்கள் நினைச்சா மட்டும்தான் நான் உள்ள இருக்கணும், ஆனா நான் இருக்கிற வரை உள்ள உழைச்சுக்கிட்டே இருப்பீங்கிறான். ஒருத்தன் உள்ள இருக்கிறவன் உழைச்சுக்கிட்டே இருக்கிறவனை எத்தனை நாளைக்கு தாங்க இப்படி குத்தி குத்தி கொன்றுவீங்க? அவனை வாழ விடுறதுக்கு வழி விடுங்க. இல்லையா உங்களுக்கு ஜாக்லின் ஜெயிக்கணுமா, ஜாக்லினோட பாசிட்டிவ் தூக்கி போடுங்க. நீங்க வாட்ஸ்அப்புக்கு பேசுறீங்க, ட்விட்டர் போறீங்க, உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டி இருக்கு, எனக்கு அதெல்லாம் கிடையாது, எனக்கு ஃபெசிலிட்டியே கிடையாது, நான் அதெல்லாம் அது போக மாட்டேன், நான் ஃபேமிலி கேர்ள். நான் இந்த வட்டம் தான் உங்களை பத்தி தெரியுமா, என்னை பத்தி உங்களுக்கு தெரியாது, உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீங்க யூனிவர்சல் ஸ்கிரீன்ல லைவ் நீங்க ரிவ்யூ பண்ற வரை உங்களை ரொம்ப பிடிக்குங்க எனக்கு. அவ்வளவு தூரம் காமா பேசுவீங்க எல்லாத்துக்கும், நாங்களே கமாண்ட்ல போடுவோம், என்னை பத்தி உங்களுக்கு தெரியாது, ஆனா உங்களை நல்லா தெரிஞ்சிருக்கேன். ஆனால் நீங்க நியூட்ரலா பேசுறோன்னு நான் உங்களை ஒண்ணுமே சொல்லல. ஆனா ஒருத்தவன் அமைதியா இருக்க, ஏன் அமைதியா இருக்க, பேசுனா ஏன் பேசுற, விளையாண்டா இவன் இப்படி விளையாண்டா, டான்ஸ் ஆனா சரி, இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்ச ஜாக்லின் டான்ஸ் ஆனாங்க, நான் இல்லைன்னு சொல்லலைங்க, அந்த டான்ஸ் எப்படி இருக்கு அதோட நிப்பாட்டுங்க. அது எதுக்குங்க ஒரு தடவை முத்துக்குமரன் டான்ஸ் சூப்பர்னு சொல்லிட்டு அடுத்து ஜாக்லின் ஆனதுக்கு அப்புறம் கம்பேர் பண்ணி எதுக்கு சொல்றீங்க? அது எதுக்குங்க ஒரு தடவை ஒரு கமாண்ட் போறீங்க பாசிட்டிவா, அப்புறம் இன்னொரு கம்பாரிசன் போறீங்க? அப்போ உங்களுக்கே ஒரு நிலைப்பாடு இல்லை. இப்ப நிலைப்பாடு இல்லாத ஒரு மனிதர் எந்த இதுல நீங்க இங்க ஸ்ட்ராங்கா பேசுவேன், நான் அதுல இருந்து மாறவே மாட்டேன், என்னோட டியூட் எடுக்க மாட்டேன் அப்படின்னா இதுல எந்த விதத்தை கரெக்டா இருக்கும்? இன்னொரு பாயிண்ட் உங்களுக்கு சொல்றேன். நீங்க இன்னொரு பாயிண்ட் சொன்னீங்க, தப்ப ஒத்துக்க மாட்டேங்கிறான் முத்துக்குமரன் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வச்சீங்க. அதுக்கும் நான் இப்ப சொல்றேன், தப்ப ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லல, அந்த தப்ப எப்படி கரெக்டா தவறுதான், அதை சரிப்படுத்தி எப்படி கொண்டுட்டு போகணும் தான் அவன் சொன்னானே தவிர நான் தப்ப ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லல. ஆனா நீங்க இப்ப என்ன தெரியுமா பண்றீங்க, ட்விட்டர் தெரியாம போட்டீங்க, ஆனா அந்த ட்வீட்ல இருந்து பின்னாடி வந்துட்டா எங்க நமக்கு பேக் ஃபேர் ஆயிருமோ, நம்ம ட்வீட் போட்ட தப்பா போயிரும் சொல்லிட்டு ஒத்தக்கில நிக்கிறீங்க பாத்தீங்களா? இதுதான் நீங்க. அப்ப உங்களுக்கும் முத்துக்குமரனுக்கு என்ன வித்தியாசம்? முத்துக்குமரன் தப்புங்கிறீங்களே, இப்ப நீங்க செய்யறது என்ன நியாயம்? இதுக்குதான் நீங்க எனக்கு பதில் சொல்லுங்க. ஓகே, முன்னாடி நடுவுல ஒரு செகண்ட் நான் இன்டர் பண்ணிப்பேன், எப்போதுமே தப்பா நினைச்சுக்காதீங்க ப்ளீஸ் ப்ளீஸ். எனக்கு வேணாமே, விஜய் எனக்கு வேணாமே. விஜய் விஜய் சார் விஜய் சார் சொல்லுங்க. விஜய் நான் எப்போதுமே நடுவில் இப்ப இதுக்கு முன்னாடி பேசினாங்கல்ல அடி தூள், ஓகே, வாழ்க்கையில அது வேணா சொல்லுங்க. வாழ்க்கையில உயரத்துக்கு அழகு முக்கியம் இல்ல, அறிவுதான் முக்கியம். ஏன்னா உலகத்துல இருக்கிறப்ப கூகுள் கண்டுபிடிச்ச சுந்தர பிச்சை பெரிய மாடலோ கிடையாது. ஓகே, சராசரி மனுஷன் அறிவு முக்கியம், அழகு முக்கியம் இல்லை. பிளஸ் முத்துக்குமரன் அழகாவும் இருக்கான், அது வேற விஷயம். தேங்க்யூ சார், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வாங்க சார், செல்வம் சார், வாங்க பேசுங்க. ஓகே தலைவா, எனக்கு ஃபர்ஸ்ட் ஐ ஹேவ் ஒன் ரெக்வெஸ்ட். இப்போ நான் செலிபிரிட்டி ஸ்பீக்கர் கிடையாது, உங்களை மாதிரியே நானும் ஒரு ஃபேன் பாயா தான் இந்த சீசன் பாக்குறேன். நான் எங்கேயும் ரிவ்யூ பண்ணல. ஐ எம் nowhere related to universal. Sir, I disagree your point. I disagree your point. You always mention every space in I am a neutral person. I am following in every person. சுபாஷா Vijay. Post Vijay. I'm speaking post Vijay. நியூக்ளியர் இருக்க மாதிரி. Yes. நியூக்ளியர் இருக்க மாதிரி இருக்கு, அதனால தான் கேட்டேன். சொல்லுங்க. அதுதான் அது சொல்றேன். நீங்க எல்லா ஸ்பேஸ்லயும் போதா அந்த ஸ்பேஸ்ல நான் ரூட்டீன் பண்ணி வந்திருக்கேன். எனக்கு உங்களை பத்தி நல்லா தெரியும். நான் ஒன்னும் பேசல, நான் கடைசியா பேசுறேன். நீங்க யாரை பத்தி ஸ்டார்டிங்ல பேசுறீங்க எல்லாமே எனக்கு தெரியும். இங்க இருக்கும் பாதி தெரியல, எனக்கும் உண்மையா தெரியும். நான் உங்க கூட டிபெண்ட் பண்ணி பாயிண்ட் பண்ணி பேசியிருக்கேன். ஓகே, இன்னொரு டைம் அந்த இது சொல்லாதீங்க. அப்படின்னா நான் நியூட்ரல்ல பர்டிகுலரா ஃபாலோ பண்றேன். இல்ல நான் அதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன். என் பாயிண்ட் சொல்லிட்டு இப்ப ஆரம்பிங்க நீங்க. சரி, ஓகே. நான் செல்வா, நீங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி குறிக்கிறது மன்னிச்சுங்க. நான் ஒரு விஷயம் தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் எல்லாரும் இமாது வந்தப்போ நான் இமாது வச்சுக்கிட்டே சொன்ன ஒரு விஷயம் தான், இங்க யாரும் செலிபிரிட்டியும் கிடையாது, யாரும் இங்க பெரிய ஆட்களும் கிடையாது. அது ஒரு விஷயம், அது ஒரு முக்கியமான பாயிண்டா நான் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். செல்வா, நீங்க சொல்றதுல நான் உடன்படுறேன். நீங்க எப்படி ஒரு இப்போ இன்னைக்கு ஒரு ஐடி கிரியேட் பண்ணாலும் நான் எப்படி பார்ப்பேன், அதே மாதிரி தான் நான் செல்வாவையும் பாக்குறேன். நான் அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நான் ஏன்னா இமாது வந்தப்போ நான் அதுதான் சொன்னேன். 56K ஃபாலோவர் வச்சிருந்தாலும் இமாது அவர் பெரிய இன்ஃபுளுன்ஸ் யாரும் நினைச்சுக்காதீங்க. அவர் ஒரு பெரிய அவர் சொல்றதுதான் சரியா. இருங்க முடிச்சிடறேன். இமாது கிட்டே நான் சொன்னேன், இது இமாது கிட்ட தான் நான் சொன்னேன். இருங்க முடிச்சிடறேன்.
இல்ல நான் இமிடியேட்டா இது இன்டர் பண்ணி ஸ்டாப் பண்றதுக்கு காரணம் இருக்கு. அதனால தான். இல்ல நான் ஒரு இருங்க ரிப்ளை அப்புறம் பண்ண நீங்க இன்டர் விட்டுருப்பேன். பண்ணி ஸ்டாப் பண்ணாலும் நான் திரும்ப சொல்லுவேன் செல்வா. நீங்க இன்டர் பண்ணி ஸ்டாப் பண்ணாலும் நான் திரும்ப சொல்லுவேன். என்ன முடிக்க விடுங்க. அப்போ இமாது வந்தப்போ நான் அவரை வச்சுக்கிட்டே தான் சொன்னேன். அதனால எந்த ஐடியும் பெரிய ஐடி கிடையாது. அவங்க கருத்துக்கள் மட்டுமே இங்க சிறந்தது. சோ கருத்துக்கள் சிறப்பா இருந்துச்சுன்னா அந்த ஐடி மதிக்கப்படும். அவ்வளவுதானே வித்தியாசமே தவிர்த்து மற்றபடி எந்த ஐடியுமே ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கிறதுனால பெரிய ஐடி இல்ல அந்த ஃபாலோவர்ஸ் அதிகமா வச்சிருக்க ஐடி சொன்னா வந்து கருத்து சரியா இருக்கும் அப்படின்றதுலாம் கிடையவே கிடையாது. கருத்துக்கு மட்டுமே முன்னுரிமை. அது 100K ஃபாலோவர் வச்சிருக்கலாம், இல்ல 1K ஃபாலோவர் வச்சிருக்கலாம், இல்ல ஃபாலோவர்ஸே இல்லாம 0வா கூட இருக்கலாம். அதை பத்தி பிரச்சனையே கிடையாது. அது வந்து இமாதா இருக்கட்டும். ஏன்னா இமாது இருந்தப்பவே நான் சொன்னேன் அதுக்கு அந்த இது. அதனால இமாத ஒரு ரெஃபரன்ஸா எடுத்தேன். சோ செல்வாவும் அப்படிதான் பாக்குறேன். என்ன ஒரு யூனிவர்சல் ஸ்ட்ரீம்ல அதுக்கு முன்னாடி அவர் வந்து ரிவ்யூ பண்ணிருக்காரு, பாத்துருக்காரு. செல்வி அதனால பாத்துருக்காங்க. ஏதோ அவர் மேல ஒரு நன்மதிப்பு வச்சிருக்காங்க. அதனால செல்வி அதை குறிப்பிட்டாங்க. சோ செல்வி நீங்களும் உங்க பார்வையை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கணும்னு நான் நினைக்கிறேன். சோ அதனால நம்ம இங்க எந்த ஒரு இடத்துலயுமே எவ்வளவு பெரிய போய் ரிவ்யூ பண்ணாலுமே இது பண்ணாலுமே அப்படி ஒண்ணு நம்ம பார்க்கணும்ன்றது நமக்கு அவசியம் இல்லை. அன்பு வைக்கலாம். செல்வா முன்னாடியே தெரிஞ்சதுனால எனக்கும் செல்வா மேல அன்பு இருக்கு. நான் எப்பெல்லாம் சொல்றேன் செல்வா மேல எனக்கு அன்பு இருக்கு. செல்வா இப்ப நான் வளர்றது செல்வாக்கு பிடிக்கும். செல்வா வளர்றது செல்வா மேல எனக்கு நல்லா ப்ரோ மேல நல்லா அன்பு இருக்கு. நான் கான்வெகேஷனே அவருக்கு தெரியும். மெசேஜ்ல யூபில படும் ஜெனிவாத்தான் போடுவேன். ரொம்ப ஹார்ஸாலாம் போட மாட்டேன். அது நல்லாவே அவருக்கு தெரியும். அவரு கூட என்னை வந்து நன்றி தான் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு நான் பேச வந்த காரணம்னா அந்த டியூட் வந்து எனக்கு வந்து அதான் முடிச்சிடறேன் செல்வி. அதான் நான் முடிச்சிடறேன் செல்வி. இல்ல செல்வாவே சொன்னார்ல ஊமக்குத்துன்னு சொல்லி செல்வா பயன்படுத்தினார்ல. அந்த மாதிரி 106 நாள் செல்வா வைக்கிற கருத்துக்கு எல்லாத்துக்கும் நம்ம ஊமக்குத்தா திரும்ப முரண்பாடுகான கருத்து வைக்கதான் செய்வோம். அது வந்து சிக்கலே கிடையாது. அது நமக்கு பிரச்சனையே இல்லை. அது வந்து கேம் பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கக்கூடிய முரண்பாடுகள் தான். அதை பத்தி பிரச்சனையே இல்லை. எனக்கு என்ன ஒரு சிக்கலா போயிடுச்சுன்னா பாலாஜி சொன்னாரு இந்த மாதிரி சப்பக்கட்டு கட்டாதீங்க அப்படின்னு பாலாஜி சொன்னப்போ செல்வா வந்து குறுக்கிட்டு நீங்க அப்படி சொல்லாதீங்கன்னாரு. பட் ஆனா அதே செல்வா ஊமக்குத்துன்ற வார்த்தையெல்லாம் ஒரு பொது வெளியில வந்து பயன்படுத்திருக்காருன்றது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இப்ப பேசுங்க செல்வா. ஓகே, நான் இப்ப பேசட்டுமா? நான் சொல்ல வந்த டிஸ்க்ளைமருக்கே வந்துட்டு குறுக்கிட்டு பேசுனீங்கன்னா நான் டிஸ்க்ளைமர் போடுறேன்னா காரணமா தான். நோவேர் டேக் மீ டுவர்ட்ஸ் யூனிவர்சல் ஸ்கிரீன். ஆனா போன சீசன்லாம் பார்த்துருக்கீங்கன்னு சொன்னீங்க. ஐ எம் ஸோ ஹாப்பி அண்ட் தேங்க்யூ ஸோ மச். என்னை ரசிச்சிருக்கீங்கன்னு சொன்னீங்க செல்வி மேம். ஓகேவா? நான் ஏன் வந்துட்டு யூனிவர்சல் ஸ்கிரீன்ல அன்டேக் பண்ணுங்கன்னு என்ன சொல்றேன்னா, இந்த சீசன்ல நான் எங்கேயுமே அவங்களோட வந்துட்டு அசோசியேட் ஆகல. அதனால தான் வேணான்னு சொல்றேன். அண்ட் மோர் ஓவர் நான் இந்த செலிபிரிட்டி ஸ்பீக்கர்னு கிடையாதுன்னு ஏன் சொன்னேன்னா, அனிதா மேம் வந்துட்டு ஸ்டார்டிங்ல பேசும்போது உங்களை செலிபிரிட்டி மாதிரி கூப்பிட்டு வச்சுலாம் பேசணும்னு நினைக்காதீங்கன்னு ஒரு பாயிண்ட் சொன்னாங்க. எனக்கு அந்த தாட்டே கிடையாது. அதை அப்ப சொல்ல மறந்துட்டேன். அதனால வந்துட்டு இப்ப சொல்றேன். ஐ எம் ஆல்சோ அ ஃபேன் பாய். அதுவும் இந்த சீசன்ல எஸ் நியூட்ரல் ஸ்டாண்டுன்னு நான் சொன்னேன். சொல்லாம இருந்தது கிடையாது. ஆனா நான் ஜாக்லினுக்கு சப்போர்ட் பண்றேன்றத ஏர்லியாவே நான் கன்வே பண்ணிட்டேன். மெஜாரிட்டியா என்ன ஜாக்கோட ஃபேண்டம்ல குரூப்ல தான் நீங்க பார்க்கவும் செஞ்சிருப்பீங்க விஜய். மேபி நீங்க கேட்டதுக்கான பதில் இதுதான். நான் இல்ல நான் அது பதிலு நான் கடைசியில கேட்டுக்கிறேன். எல்லாரும் முடிட்டோம். கடைசியில எனக்கு ஒரு ஆதங்கம் இருக்குது. நான் கண்டிப்பா தெரிவிப்பேன். இல்ல கண்டிப்பா தெரிவிப்பேன். நானும் பேசுவேன். பேச மாட்டேன். பேசுறேன். Sure. You only answer now, Selvi sister, please. எனக்கு என்னன்னா அதுக்கு முன்னாடி only answer Selvi sister. இன்னொரு ரெக்வெஸ்ட் என்னன்னா, இப்போ என்ன கேள்வி கேட்கும் போது நீங்க என்ன ஒரு 7 நிமிஷம் ஒட்டுமொத்தமா அடுக்கடுக்கா கேள்வி கேக்குறீங்கன்னா எனக்கு மினிமம் ஒரு 4.5 நிமிஷமாவது கொடுக்கணும் எல்லாத்துக்குமே பதில் சொல்றதுக்கு. முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டாவே வச்சிடுறேன். ஓகேவா? Sure, I will give you 3 minutes. No 4 minutes, 3 minutes. You will take 3 minutes. எனக்கு கேள்வி மறந்துரும். ஓகே, குறுக்கிடாதீங்க யாரும் ப்ளீஸ். செல்வி மேம், thank you so much. And I upload this. Okay, you will continue. ஓகே. ஸோ செல்வி மேம், தேங்க்யூ ஸோ மச். என்ன நீங்க ரசிச்சிருக்கீங்க. ஒரு உங்களோட தம்பியாவோ அண்ணனாவோ இல்லை நண்பராவோ இல்லை வந்துட்டு ஈக்குவலண்டா பேசுறவனாலோ அந்த மாதிரி தேங்க்யூ ஸோ மச். அதை தாண்டி நீங்க இன்னொரு பாயிண்ட் வந்துட்டு சொன்னீங்க. நீங்க ரவீந்தர் ப்ரோவை வந்துட்டு உங்களுக்கு பிடிக்கும்ன்றதுக்காக அவரு பண்றது வந்துட்டு நீங்க இப்படி பேசுறீங்களான்னு ஒரு வார்த்தை சொன்னீங்கல்ல. ஆக்சுவலா எனக்கு உங்களையுமே பிடிக்கும். ஆனா உங்களோட கருத்தும் என் கருத்தும் வேறுபட்டு தான் இருக்கு. கரெக்டா? அதுக்காக நம்ம போராடிட்டு இருக்கோம். ஆனா நீங்களுமே என்கிட்ட ஒரு பதிவை வைக்கும் போது நீங்களுமே வந்துட்டு ரொம்ப முறையா எவ்வளவு அழகா வைக்கிறீங்களோ தமிழ்ல வைக்கிறீங்க. நான் உங்களோட தமிழுக்கு நான் மீண்டும் கரெக்டா வந்துட்டு ஒரு மதிப்பு செலுத்தணுன்றதுக்காகவே தான் நான் இங்கிலீஷ்ல எப்பயுமே டைப் பண்றவன். தமிழ் வார்த்தைகளையவும் டைப் பண்ணி உங்களுக்கு போட்டிருக்கேன். ஐ விஷ் நான் நம்புறேன். இப்போ வரைக்கும் உங்களை எங்கேயும் காயப்படுத்துனது கிடையாது. என்னோட வார்த்தைகளாலேயோ இல்லை வந்துட்டு என்னோட ரிப்ளைலாலேயோ நம்புறேன். ஓகேவா? அதை தாண்டி டைரக்டா போனோம் அப்படின்னாக்கா எனக்கு முத்துக்குமரனை பத்தி அவரோட தனிப்பட்ட வாழ்க்கை வரலாறு இதெல்லாம் வந்துட்டு எனக்கு தேவையில்லை. ஏன்னா நான் இந்த கேமுக்குள்ள அவங்க வரும்போது ப்ரோ செல்வம் ப்ரோ இல்ல கம்ப்ளீட் பண்றது இல்ல. அது முன்னாடி சொல்றேன். நீங்க நரேட்டிவ் வேற மாதிரி கொண்டு போறீங்க. அவங்க என்ன கேட்டாலும் அதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணுங்க ப்ளீஸ். அது மட்டும் ஒரு கைண்ட் ஆஃப் ரிக்வெஸ்ட். பிகாஸ் யூ வில் ரூட்டிங் தலை ஃபுல்லா சுத்தி வரீங்க. அதுதான் சொல்றேன். வேணாம், நீங்க நரேட்டிவ் மாத்தாதீங்க. அவங்க கேட்டது பதில் சொல்லுங்க ப்ளீஸ்.
அவங்க கேட்டதுக்கு தான் ஐயா பதில் சொல்றேன். நான் இப்பயும் சொல்றேன். எனக்கு முத்துக்குமரன் ஆகட்டும், ஜாக்லின் ஆகட்டும், யாருனாலுமே வெளி வாழ்க்கைய வச்சு அவங்கள நானு ரேட் பண்றதே கிடையாது. வீட்டுக்குள்ள வரும்போது அவங்களோட கடந்து வந்த பாதை எந்த அளவுக்கு எனக்கு எமோஷனலா கனெக்ட் ஆகுது. ஓகே. அத பார்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த கேமோட அணுகுமுறை. இது எப்படி இருக்கு? இததான் நான் பார்க்குறேன். அந்த வகையில பார்க்கும்போது, செல்வி மேம் நீங்க சொன்னீங்க. நீங்க பாட்டுன்னு அசால்ட்டா 3 வாரம் தூங்கிட்டாருன்னு சொல்றீங்க. அத வந்துட்டு ரவீந்திர ப்ரோவும் கேட்டாருன்னு சொல்லிட்டு. நல்லா ஞாபகப்படுத்திக்கங்க. நான் தூங்கிட்டாருன்னு சொல்லல. இளைப்பாறுனாருன்னு தான் சொன்னேன். அவரு ஓடிட்டு இருக்கிறது இப்போதைக்கு இவங்கெல்லாம் கூட ஒண்ணும் வரல. அதனால நான் கொஞ்சம் இளைப்பாறிக்கலாம். கொஞ்ச நேரம் தவிர்த்து கொஞ்ச நேரம் தள்ளி அதுக்கப்புறம் மறுபடியும் ஓடலான்ற மாதிரி அந்த பாயிண்ட்ல தான் சொன்னேன். இளைப்பாறி கொண்டு இருக்கிறதுனா நீங்க தூங்குறதுன்னு நினைச்சீங்கன்னா அது நீங்க நினைக்கிறதாவே இருக்கட்டும். பட் நான் நினைச்சது கேமை வந்துட்டு அதிகப்படியா முதல்ல கொடுத்த அந்த 3 வாரத்துல இருந்த உத்வேகம் அந்த நடுவுல ஒரு 3 வாரம் இல்லைன்றதை தான் நான் கன்வே பண்ண விரும்பினேன். அண்ட் மோர் ஓவர் ஃபேட்மேன் அவர்கள் அந்த கேப்டன்சி ரிலேட்டடா வந்துட்டு பேசினாரு அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த 3 வாரம் ஏன் ஃப்ரீயா இருந்தீங்கன்னு சொல்லி சொன்னீங்கன்ட்டு. இதையுமே நான் வந்துட்டு அவரு முத்துக்குமரன் மேல எல்லாருக்கும் நிறைய ஆப்போசிட் ஃபேண்டம்ஸ்ல இதெல்லாம் ஒரு கேள்வி முறையாக வைக்கும் போது இந்த கேள்வி முறைகளை கிளியர் பண்றதுக்கான ஒரு அஜெண்டாவா தான் அவர் போயிருக்காருன்றது தான் நான் பாக்குறேன். ஏன்னா ஒட்டுமொத்தமா அவர் சௌந்தர்யாவை சப்போர்ட் பண்றவங்களோ இல்ல ஜாக்லினை சப்போர்ட் பண்றவங்களோ இல்ல முத்துக்குமரனை எதிர்ப்பாளர்களோ இவங்க எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு கேள்வி, அப்ப நடுவுல 3 வாரம் ஏன் விளையாடலையா? இந்த கேப்டன்சியை வந்துட்டு எதுக்காக வந்துட்டு இப்படி விட்டு கொடுத்தாரான்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்கறாங்களே. இந்த கேள்வியை இவர் போயிட்டு ஆக்சுவலி கேட்டு அவர் கிட்ட இருந்து வர வார்த்தைகள்ல இவர் பண்ண தவறுகளை ஓகே நார்மலைஸ் பண்ண இதெல்லாம் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி, தப்பெல்லாம் கிடையாது. எல்லா சீசன்லயுமே வந்துட்டு கெஸ்டா போகக்கூடிய எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் பண்ணக்கூடிய சேட்டைகள் தான். இல்லன்னா நான் மறுப்பே தெரிவிக்கல. செல்வ ப்ரோ நான் கிட்ட என்ன சொல்றேன், நீங்க வந்து இல்ல நாங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றோம், நீங்க வேற மாதிரி போறீங்க. கேட்ட கேள்வி நரேட்டிவ் சேஞ்ச் பண்ணணும். ப்ளீஸ் கைண்ட்லி வார்னிங், நரேட்டிவ் நீங்க மாத்தாதீங்க ப்ளீஸ். இருங்க, இந்த கேள்வி எல்லாம் No, you will always change your narrative and your point of view only. Sorry to interrupt. விஜய் ஒரே நிமிஷம். செல்வா, நம்ம திரும்ப வந்து செல்வா கிட்டே போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. செல்வா இந்த பாயிண்ட் பேசி முடிச்சிட்டாருன்னா, விஜய் நீங்க உங்க பாயிண்ட் இருந்தா நீங்க இப்பவே சொல்லிடுங்க. நான் கடைசியா பேசி செல்வாவுடைய அந்த சாப்டர் செல்வாவுடைய சாப்டர்ல நீங்க வந்து உங்ககிட்ட நீங்க இல்லன்னா நீங்க உங்க பாயிண்ட் வேண்டாம், செல்வா பேசி முடிச்ச பிறகு நான் பேசி முடிச்சிடுறேன். திரும்ப நம்ம வேற போயிடலாம். ஓகேங்களா? இல்ல செல்வா கிட்ட இல்ல, ஏன்னா நிறைய ஸ்பீக்கர் செல்வா கிட்ட பேசிட்டோம். இது திரும்ப செல்வா சுத்தி போறது எனக்கு உடன்பாடு இல்ல. அதனால வந்து செல்வா பேசி அதனால விஜய் ஒரு நிமிஷம் வீட்டுல இருங்க. அதனால செல்வா பேசி முடிச்சிட்ட பிறகு நான் பேசி க்ளோஷர் கொடுத்துறேன். அதுக்கப்புறம் நம்ம வேற டாபிக் உள்ள போயிடலாம். ஓகே தானே செல்வா? ஏன்னா எனக்கு திரும்ப எல்லா ஸ்பீக்கரும் வந்து செல்வாட்ட பேசும்போது நேரம் திரும்ப கடந்து போகுது. சேகவா, எனக்கு புரியுது. சீரியஸ்லி நானுமே அந்த டைமை எடுத்துக்க விரும்பல. எனக்கு ஒட்டுமொத்தமா 1 மினிட்குள்ள இந்த கண்டென்ட்டே முடிச்சிடறேன். எனக்கு செல்வி மேம் கேட்ட எல்லா கேள்விகளுக்குமே ஷார்ட்டா பதில் சொல்லணும்னா ஆல்ரெடி சொல்லிட்டேன். எந்த பிளேயரை பத்தியும் நான் வெளி உலக வாழ்க்கையை வச்சு அசஸ் பண்றவங்க இல்ல, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதே மாதிரி அவர் வந்துட்டு இளைப்பாருனாருன்னு தான் சொன்னேன், தூங்குனாருன்னு நான் சொல்லல. ஓகேவா? கேப்டன்சியை எவிடென்ட்டா விட்டு கொடுத்தாரு. அந்த இடத்துல வந்துட்டு ஏன் அவர் அது பண்ணணும்? அதுக்கப்புறமா வந்துட்டு பிக் பாஸ் தண்டிக்கும் போது அது வந்துட்டு ஏன் வந்துட்டு இந்த பிஜேஎஸும் கண்டிக்கல அப்படின்ற பாயிண்ட்லாம் நான் வச்சிருந்தேன். இதெல்லாமே கேட்டாங்க. அண்ட் மோர் ஓவர் ஜாக்லின் இன்னைக்குமே சொன்னாங்க. முத்துக்குமரன் டான்ஸ் 2 டான்ஸுக்குமே நான் மெசேஜ் போட்டிருந்தேன். தீபக் அவர்கள் பெர்ஃபார்மன்ஸை பத்தியும் போட்டிருந்தேன். நான் வந்துட்டு ஜாக்லினோட விஷயத்த வந்துட்டு மெசேஜ் போட்டது செல்வி மேம், ஐயோ இந்த ஆசினி கேரக்டர் ரசிக்கிறதா இல்ல கிரிஞ்ச் மெட்டீரியலா இருக்கா, இந்த மாதிரி ஆங்கிள் தான் நான் அந்த மெசேஜே போட்டிருப்பேன். நீங்க அதை மறுபடியும் நான் ஆல்ரெடி போட்டதை மறுபடியும் நீங்க ஃபார்வர்ட் மட்டும் பண்ணீங்க அதே குரூப்ல. எனக்கு அது புரிஞ்சிடுச்சு. ஆனா என்னன்னா, நான் தப்பாலாம் எதுவுமே சொல்ல. நான் உண்மையிலேயே விஜேஎஸோட ரோல முத்துக்குமரன் கேரி பண்ண விதம் எனக்கு பிடிச்சிருந்தது. த்ரூ அவுட்டா அந்த கேரக்டர்ல இருக்க ட்ரை பண்ணாரு. இதை தாண்டி விஷாலோட ஒரு டான்ஸுக்கு அந்த பவானி கேரக்டரா வந்து டப்புன்னு வந்து இருந்தது எல்லாமே எனக்கு ஒரு மாதிரி இம்ப்ரெசிவா இருந்துச்சு. இந்த மாதிரிலாம் பாசிட்டிவ் திங்ஸும் எனக்கு நிறைய இருக்கு. மற்றவங்களை கிரிட்டிசைஸ் பண்ற விஷயங்களையும் நான் பாக்குறேன். இதை தாண்டி இப்ப ஃபேட்மேன் ஒண்ணு பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் மோர் ஓவர் சில விஷயங்களை வந்துட்டு அவங்க பண்றது எல்லாமே என்னோட புரிதல்ல நான் பாக்குற விதத்துல முத்துக்குமரன் மேல அவங்களோட எதிர்ப்பாளர்களுக்கு என்னென்னலாம் கேள்வி இருக்கோ அந்த கேள்விகளை அவர்கிட்டயே கேள்வியா கேட்டு அதெல்லாம் நல்லிஃபை பண்றதுக்கான ஒரு அஜெண்டாவா தான் நான் பாக்குறேன். இவ்வளவுதான் சேக்வா. ஏன்னா அவங்க நிறைய கேள்வி கேட்டாங்க. ஆனா எனக்கு இவ்வளவு கேள்விகளுக்கு ஞாபகம் இருந்துச்சு. ஐ கன்வேட் அண்ட் சே இதுக்கு மேல வந்துட்டு நான் ஒரு வேளை வந்துட்டு பேசி முடிச்சுட்டு நீங்க வந்துட்டு உங்களோட அஜெண்டாக்குள்ள நீங்க ஜென்ரலா போக போறீங்கன்னா நான் அப்படியே வெளில கிளம்பிடுவேன். இல்ல செல்வா, நீங்க இல்ல இந்த விஜய் நீங்க பேசணுமா? ஒரு 2 அத நீங்க பேசி முடிச்சு 2 நிமிஷம் நீங்க இப்ப பேசுங்க. நீங்க பேசுறீங்க, நான் கடைசியா க்ளோஷர் கொடுத்துறேன். நீங்க பேசுங்க. ஓகே. ஏன் நான் எதல சொல்றேன்னா,
ஸ்பீக்கர் ரேஷியோ காமிக்கலங்க. விஜய் பேசுறாரு. ஓகே, ஹோஸ்டா? ஓகே, டன். கேக்குதா இல்லையா? கேக்குது. ஓகே. நீங்க இருக்க குரூப்லயே ஆகட்டும், இல்ல நீங்க போற ஸ்பேஸ்லயே ஆகட்டும், அப்பெல்லாம் எனக்கு ஸ்பேஸ் கிடைக்காம நான் அங்கெல்லாம் வந்திருப்பேன். அங்கெல்லாம் எப்படி எல்லாம் நரேட்டிவ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் லைவா பார்த்திருக்கேன். அதுக்கு டிபெண்ட் பண்ணி நான் மேல வந்து எல்லாத்துக்கிட்டையும் பேசியிருக்கேன். பிளஸ் இந்த குரூப்ல நான் பேசினா அதுக்கடுத்து என்ன ஆகணும்னு எனக்கு தெரிஞ்சிருக்குது. எத்தனை டைம் மியூட் ஆகிது நான் பார்த்திருக்கேன். பிகாஸ் முத்து பத்தி எதுனா பேச நீங்க வந்து அதுக்கு அவன் பண்ணதையே இல்ல சொல்லிட்டு இந்த செகண்ட் வரைக்கும் இப்போ பண்றீங்க. ஓகேவா? ஏன்னா என்னோட ஆதங்கம் என்னன்னா, உங்க மிஸ்ஸை பார்த்து வந்த காரணம்னா நீங்க வந்து இப்ப ஏதோ ஒண்ணு இப்ப புதுசா நீங்க பண்ணல. இது புதுசா என்ன பண்ணீங்கன்னா, எப்படியும் அவங்களுக்கு எல்லாம் டிராஃபி போகும் தெரிஞ்சுதான் அந்த மிஸ்ஸை பண்ணிட்டு அதுக்கு வந்து ஒரு இது பண்ணிடுவோம். இப்ப ஒரு நெகட்டிவ் செட் பண்ணிக்கல. இல்ல என்னோட பார்வை உங்களோட பார்வை வந்து இப்ப இல்ல, அந்த பிக் பாஸ் ஸ்டார்ட் ஆனதுல இருந்தே சொல்றேன். முத்துக்கெல்லாம் இல்ல அவ்வளவு பிளே பண்ணல. ஜாக்லின் ஈக்குவலா பிளே பண்ணல சொல்லி மட்டும் தான் நீங்க பேசுறீங்க. அதுக்கு எத்தனை ரெக்கார்டிங் ஸ்பேஸ்க்கு அங்க போயிட்டு இப்ப யாரு வேணாலும் கேட்கலாம். ஓகேவா? நீங்க வந்து அப்படியே மாத்தி பேசலாம். எப்படின்னா நான் பேசல, நான் வந்து நியூட்ரலா பேச வந்தேன். அப்பல இருந்து ஜாக்லின் சப்போர்ட் பண்ணல. திடீர்னு ஜாக்லின் சப்போர்ட்டர்லாம் இல்லை. நீங்க ஸ்டார்டிங்ல இருந்தே நீங்க ஜாக்லின் சப்போர்ட்டர் தான். ஜாக்லின் சப்போர்ட்டர் மட்டும்தான். இன்னொன்னு முத்து ஏட்டர், அதை பதிவு பண்றாங்க. முத்து ஏட்டரா மட்டும்தான் நீங்க இருக்கீங்க. முத்துக்கு ஒண்ணு சப்போர்ட்டும் பண்ணல. முத்துக்கு சப்போர்ட் பண்ணி எங்கேயும் நீங்க அதிகமா பேசல. சப்போர்ட் பண்ணி பேசுங்களா? நீ முத்து பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்ததால மட்டும்தான் உங்களால அந்த நல்லா அந்த பர்ஃபார்மன்ஸை உங்களால வந்து தவறா சொல்ல முடியாது. ஓகேவா? அந்த ஒரு காரணத்துக்காக வேற வழி இல்லாம முத்துவை அன்னைக்கு பிரைஸ் பண்ணீங்க. மற்றபடி முத்துவை எவ்வளவு முடிதோ அவ்வளோ டவுன் கிரேட் பண்ணி தான் மற்ற எல்லா ஸ்பெஷல் பசங்க இந்த செகண்ட் வரைக்கும் நீங்க சொல்றீங்கல்ல, ஐ டோன்ட் கேர் ஆஃப் யுவர் டியூட். ஓகே, ஐ டோன்ட் கேர். ஓகே, உங்களை கூட்டு இப்ப பேசின காரணம்னா உங்களை மாரி எத்தனை பேரோட புத்தி, அந்த புத்தி அவங்க இருக்கவங்க எல்லாமே இதைதான் சொல்லுகிறாங்க. என்னன்னா ஃபேட்மேனால இல்ல, முத்து அவன் தன்னோட உழைப்பாளர் இதெல்லாம் பண்ணிருக்கான். ஓகேவா? அவனை ஜெயிக்க வைக்கணும். நாங்க வந்து நீங்க இன்னும் ஏதோ சொன்னீங்களே, உங்களை மாரி நான் இல்ல, எங்களை மாரி நீங்க இல்ல. ஏன்னா நாங்க முத்து பேசு ஸ்டார்டிங்ல இருந்து முத்து பேசு இப்போ வரைக்கும் முத்து பேச இருக்கோம். எங்களோட நினைப்பு அவர் வின் பண்ணா நாங்க இப்போ வரைக்கும் வின் பண்ண தான் நினைக்கிறோம். ஓகே விஜய் நான் முடிச்சிடறேன். நான் க்ளோஷர் கொடுத்துட்றேன். செல்வா, ஒன்றும் இல்லை செல்வா, நீங்க வந்து 3 வாரம் இளைப்பாறினாருன்ற வார்த்தையை திருத்தமா நீங்க சொன்னீங்க. அப்படி 3 வாரம் முத்து இளைப்பாறினாருன்னு நீங்க சொன்னீங்கன்னா, முத்துவை தவிர்த்து பிற நபர்கள் எல்லாமே 14-13 வாரமா இளைப்பாறிக்கிட்டு தான் இருக்காங்க. நான் பாக்குறேன். அது என்னோட வியூ. உங்களோட வியூல எப்படி 3 வாரம் அவருக்கு தெரியுதோ, என்னோட வியூல ஜாக்லின்ல இருந்து சௌந்தர்யால இருந்து வந்த முதல் நாள்ல இருந்து இளைப்பாறினாங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்க அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து உங்களுக்கு வைக்கிற மாதிரி இந்த ஸ்டேட்மெண்ட் என்னோட பார்வையில் வைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து முடிஞ்சா நான் வந்து உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. நான் இதை முக்கியமா இதை சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளவு நேரம் கான்வர்சேஷன்ல ஒரு பெர்ஃபெக்ட் க்ளோஷர் ஆகணும்னு நினைக்கிறேன். அதனால இதை நான் சொல்றேன். முத்து வந்து இது வரைக்கும் விளையாடின டாஸ்க்ல, குரூப் டாஸ்க்லா இருக்கட்டும், இண்டிவிஜுவல் டாஸ்க்லா இருக்கட்டும், 80% வெற்றி பெற்றிருக்காரு. அதுல நான் முடிஞ்ச அளவுக்கு டாஸ்க் எனக்கு தெரிஞ்ச குறைவான அறிவுல ஒரு சிறிய அறிவுல நான் அதை வந்து குறிப்பிடணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளவு பெருசு நம்ம பேசிட்டோம். அது ஒரு கொஞ்சம் பாசிட்டிவா அதை கரெக்டா முடிக்கணும்னு நினைக்கிறேன். சோ முதல் வாரத்துல இருந்து நான் அவரோட டாஸ்க் குறிப்பிடணும்னு பாக்குறேன், எனக்கு தெரிஞ்ச ஞாபகத்துல. சோ முதல் வாரத்துல அவர் விளையாடினது வந்து போட்டி டாஸ்க். நம்ம எதிரணியில வந்து அந்த பெண்கள்கிட்ட போய் பேசும்போது முத்து தான் வந்து அந்த இடத்துல வந்து பிரைஸ் பண்ணி முதல் இடம் பெற்றிருப்பாரு, பாராட்டப்பட்டிருப்பாரு. அடுத்தது அவர் விளையாடினது வந்து கிங் டிவிலயும் வந்து நம்பர் 1 டாஸ்க் வந்து 2வது வாரத்துல வந்து பெற்றிருப்பாரு. அப்புறம் கப்புக்கு கொட்டையா கனவு கொட்டையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கப் எடுக்கிறதுல வந்து முத்து வந்து அதுல சிறப்பா பண்ணிருப்பாரு. எல்லாரும் பால் எடுத்து போடுவாங்க. முத்து தான் அதை வந்து அழகா அடிச்சு வின் பண்ணிருப்பாரு. அடுத்தது டாஸ்க் நம்பர் 4 4வது வாரம் திரும்ப மெமரி டாஸ்க் 15 மெமரி டாஸ்க் முத்து மட்டும் தான் வச்சிருப்பாரு. அந்த இடத்துல ஹவுஸ்மேட்ஸ் யாரும் வச்சிருக்க மாட்டாங்க. அடுத்தது கில்லர் காயின்ல முத்துவை போட்டு அடின்னு அடிச்சாங்க. ஆனா முத்து மட்டும் தான், முத்து கொடுத்த ஐடியா தான் அங்க பெருமளவுல பேசப்பட்டது. டிஆர்பி வந்து இந்த மாதிரி ஒண்ணு நடக்குதுன்றதே முத்துக்கு தான் வந்து பெரிய காரணம். அது சிறப்பா பண்ணாரு. கில்லர் காயின்ல ஸ்டார்டிங் ஆரம்பிச்சது என்ன முடிக்கிற வரைக்கும். ஆனா மொத்த பேர் முத்து மேல பழைய திருப்பி போட்டாங்க. பட் அந்த வாரத்துக்கான டிஆர்பியோட கிங்காவும் முத்து தான் இருந்தாரு. அடுத்தது வந்து பம்பர் பொனான்சா டாஸ்க் 6வது வாரம் திரும்ப வந்து அதே வாரம் தலைவியா டாஸ்க்லயும் சரி முத்து வந்து அது சிறப்பா வந்து பண்ணியிருந்தாரு. அடுத்தது 7வது டாஸ்க் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ, அந்த டாஸ்க்லயும் முத்து வந்து சூப்பரா பண்ணியிருந்தாரு. அப்புறம் ஹோட்டல் டாஸ்க் அதுலயுமே முத்து வந்து எம்கே ரோல வந்து தெருக்கி விட்டுருப்பாரு. எம்கேன்னு சொல்லி தனி ஒரு தன்னுடைய ஆட்டத்துல இருந்து ஒரு தனி ஒரு பர்ஸ்பெக்டிவா எம்கேவா ஒரு எப்படி ஒரு மேனேஜரா ஒரு விஷயத்த பண்ணணுமோ அந்த மாதிரி மேனேஜரா ஒரு ரோல் எடுத்து சூப்பரா வந்து பண்ணி காமிச்சிருப்பாரு. அதுலயுமே பெரிய வெளியே பேசப்பட்டது. இது 8வது டாஸ்க், முத்துவோட 8வது டாஸ்க். திரும்ப 9வது டாஸ்க் முத்து என்ன பண்ணிருப்பாரு, ரெடி ஸ்டெடி ரோப். அது வந்து அந்த டாஸ்க்லயும் முத்து வந்து அவ்வளவு சிறப்பா பண்ணியிருந்தாரு. அப்புறம் ஹவுஸ் கோர் டாஸ்க் அதுலயுமே சிறப்பா பண்ணியிருந்தாரு. அப்புறம் கடைசியா திரும்ப அடுத்த டாஸ்க் நம்பர் 11 கடந்து வந்த பாதை. நான் கடந்து வந்த பாதையில தான் வந்து
எல்லாருமே நிறைய இன்டரப்ஷனோட நிறைய வந்து சிக்கலோட யாருமே அதை பிரசன்ட் பண்ண விதமுமே வந்து முத்துவை விட யாரும் அங்க சிறப்பா பண்ணல. முத்து அவ்வளவு சிறப்பா பண்ணாரு கடந்து வந்த பாதையில. அது பெருமளவுல பேசப்பட்டது முத்து பண்ண விஷயம். அப்புறம் டாஸ்க் நம்பர் 12 ஃபோக்கஸ் டாஸ்க் ஒன் பிச், அதுலயுமே வந்து முத்து சூப்பரா பண்ணியிருந்தாரு. அப்புறம் ஸ்கூல் டாஸ்க்ல எங்க ஆசிரியர்களாலே சிறந்த மாணவன் சொல்லி பாராட்டு பெற்று நம்பர் ஒன் ரேங்க் வந்து பெறப்பட்டாரு. நீங்க சொன்னீங்கல்ல 3 வாரம் அமைதியா இருந்தாருன்னு சொல்லிட்டு உங்களோட பர்ஸ்பெக்டிவ்லயே அந்த 3 வாரத்துக்குள்ள அடங்குற டாஸ்க் தான் அந்த வந்து ஸ்கூல் டாஸ்க்ல நம்பர் 1 சொல்லிட்டு அங்க இருக்க ஆசிரியர்களால வந்து கொடுக்கப்பட்டது அந்த நம்பர் 1 பொசிஷன் எல்லாரும் ரேங்கிங் அடிப்படையில் வைக்கும் போது. அப்புறம் இன்டெலிஜென்ட் டாஸ்க் ஒரு ஊர்ல அதையுமே வந்து சூப்பரா பண்ணியிருந்தாரு. அப்புறம் பாட்டில் வந்து இது பண்ணியிருப்பாங்க அந்த கபசர குடிநீர் இதெல்லாமே, அது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு போராடிட்டு இருப்பாரு சிவா முடிக்கிறதுக்கு. ஆனா முத்து வந்து அந்த இடத்துல ஃபிளிப் த பாட்டில் கடைசியா வந்து எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுப்பாங்க. ஆனா முத்து அந்த இடத்துல வந்து எப்படா முத்து வாய்ப்பு கிடைக்க நாங்க எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். கடைசியில வேற வழியே இல்லாம இவரு சிவா முடிக்க முடியாம போய் முத்து கிட்ட கொடுத்து ஃபிளிப் த பாட்டில் முத்து வந்து அந்த இடத்துல பினிஷரா வந்து வேற லெவல்ல மாஸ் காட்டிருப்பாரு. அவங்க வந்து ஆண்கள் அணியை வந்து ஜெயிக்க வச்சிருப்பாரு. அப்புறம் அதுக்கப்புறம் ஏஞ்சல் வெர்சஸ் டீமன் டாஸ்க் நீங்க சொன்ன அந்த 3 வாரத்துக்குள்ள வர டாஸ்க் தான் இதுவுமே. அதுல மூணு ஹார்ட் எடுத்தாரு. அதாவது ஹார்ட் எடுத்தவங்கள மத்தியில ரொம்ப அவர் நேர்மையா விளையாடி 3 ஹார்ட் எடுத்தாரு அந்த நீங்க சொன்ன குறிப்பிட்ட அந்த 3 வாரத்துல. அடுத்தது பெயிண்டிங் டாஸ்க், அதுலயும் முத்து வந்து சூப்பரா பண்ணிருப்பாரு. அப்புறம் லேபர் மேனேஜர் டாஸ்க், அதுலயும் முத்து வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல மேனேஜரா இருந்து பயங்கரமா பண்ணிருப்பாரு. செகண்ட் ஹாஃப்லயும் திரும்ப லேபரா இருந்து பயங்கரமா பண்ணியிருந்தாரு. அது பெரும் பேசு பொருளா மாத்தப்பட்டது. எல்லாரும் முத்து தான் எல்லா ஸ்பேஸ்லயும் திரும்ப வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதுல பெஸ்ட் பெர்ஃபார்மரா அந்த டாஸ்க்ல வந்து வாங்கினாரு. அப்புறம் பிஸ்கெட் சாப்பிடுங்க, அதுலயும் வந்து முத்து வந்து ஃபர்ஸ்ட் போய் நின்று முதல்ல அந்த பிஸ்கெட் சாப்பிட்டு இருப்பாரு. அதுலயும் வந்து சிறப்பா பண்ணிருப்பாரு. அப்புறம் செங்கலா சரி எல்லாருமாலையும் பேசப்பட்டது. மத்த அணியை விட ப்ளூ டீம் தான் வந்து பீப்புள் ஓன் ஆர்ட் அப்படின்னு சொல்லிட்டு செங்கலா டாஸ்க்லயும் சரி அதுல வந்து முத்துவோடைய அணி சிறப்பா முத்து வழி நடத்தி கொண்டு போய் வின் பண்ண வச்சாரு. செங்கலா முடிச்சுட்டு நம்ம டைரக்டா இப்போ அடுத்தது வீட்டுல இருந்து எல்லாரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பேரண்டிங் இதெல்லாம் வந்து வர வந்ததுக்கு அப்புறமும் சரி அந்த வாரங்கள்லயும் அவர் சும்மா இல்ல, அவரோட உழைப்பை போட்டாரு. அடுத்தது பெட்டி எப்படி வரப்போகுது, பெட்டியை பத்தி என்ன பண்ண போறோம்னு சொல்லி அந்த காசு பத்தியான விஷயங்கள் அந்த பெட்டி மேட்டர் அந்த கேம் பிளே வாங்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதுலயுமே அவர் ரொம்ப கேரி பண்ணி வந்த ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் இவ்வளவு சிக்கல்கள் இருந்தாலும் அந்த வாரத்தை ரொம்ப பாசிட்டிவா எடுத்துட்டு போனாரு. அப்பா அம்மா வந்தப்போ மத்த ஹவுஸ்மேட்ஸோட பெருமையை பேசினாரு. எல்லாரையும் உட்கார வச்சு இவங்க எல்லாம் இதுல சிறந்தவங்க, இவங்க என்ன நல்லா பாத்துக்கிறாங்க, இவங்க எல்லாரும் இந்தந்த விதத்துல இவங்க சிறந்தவங்க, சௌந்தர்யா எல்லாம் மிகப்பெரிய ஹீரோயின், இவரெல்லாம் மிகப்பெரிய ஹீரோ, விஷால் எல்லாம் மிகப்பெரிய ஹீரோ அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரை பத்தியும் பாசிட்டிவாவும் அவ்வளவு பாசிட்டிவா வந்து அவங்க அப்பா அம்மா முன்னாடி வந்து பிரைஸ் பண்ணி வந்து முத்து சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம தன்னோட அந்த இடத்துல அந்த டாஸ்க் முடிஞ்ச பிறகு கடைசியா வந்து அந்த டாஸ்க் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி சும்மா இல்லாம அந்த பணப்பட்டி பத்தி பேச ஆரம்பிச்சு அதை பத்தி ஒரு டிஸ்கஷன் ஏற்படுத்தி அதுலயும் சிறப்பா பண்ணியிருப்பாரு. அங்கிருந்து வந்துட்டோம்னா இப்ப இந்த கடைசி வாரம் இந்த வாரத்திலயும் சரி முதல் நாள் ஆரம்பிச்சிருந்து இப்ப வரைக்கும் சரி அவர் விஜய் எடுத்த ரோல் வந்து நிலை மாறாம அதாவது டிஃபென்சிவ் மோட்ல இந்த கேம் விளையாடணும் இந்த வாரத்துல அணுகுனாரு. டிஃபென்சிவ் மோட்ல வர கேள்விகள் எல்லாத்துக்குமே பதில் அவரே சொன்னாரு. இந்த வாரம் நான் டிஃபென்சிவ் மோட்ல தான் நான் விளையாட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஒரு கேமர் எப்படி விளையாடணுன்றது கேமர் தான் முடிவு பண்ணணும். நான் வந்து அஃபென்சிவ் விளையாட போறேனா இல்ல டிஃபென்சிவ் விளையாட போறேனா அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அவர் என்ன நிலைப்பாடு எடுக்கிறாருன்னா எனக்கு வரப்போற கேள்விகள் எல்லாத்துக்கும் நான் பதில் மட்டும் தான் கொடுக்க போறேன் தவிர்த்து நான் யாரையும் அஃபென்சிவா ஆட போறது இல்லைன்ற ஒரு முடிவு எடுக்கிறாரு. அப்படி அந்த நிலைப்பாட்டில் இருக்கிற ஒரு நபர் வந்த கேள்வி ராயான் எடுத்துட்டு வந்த கேள்வியா இருக்கட்டும் இல்ல வந்து சாச்சனா வச்ச கேள்வியா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே முத்து வந்து பதில் கொடுத்தாரு. வர்ஷினி வச்ச கேள்வியா இருக்கட்டும் அது ரொம்ப டீசென்டா வர்ஷினியை கையாண்டாரு. அவ்வளவு அழகா வந்து இந்த வாரமும் தன்னோட ரோலை முதல் நாள்ல இருந்து அவரு புதுசா வந்து இந்த டாஸ்க் விஜேஎஸோட ரோல் கொடுத்தது எல்லாருமே கேரக்டர் இருந்து மாறிட்டாங்க. ஆனா கேரக்டர் இருந்து மாறாம கடைசி நாள் வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் அவர் இந்த 2 பாட்டுக்கு டான்ஸ் ஆனதுல இருந்தும் விஜேஎஸ் மாதிரி வந்த பிரச்சனைகளை விஜேஎஸ் வாய்ஸ்லயே விஜேஎஸோட ஆக்ட் மூலியமாவே பண்ணி முழுமையா அந்த டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணவர் முத்து மட்டும்தான். இது எல்லாருமே டாஸ்க்ல இருந்து வெளியே போயிட்டாங்க. அதுல மறுக்கவே முடியாது யாராலையும். யாரா ஒருத்தராவது காமிங்க இந்த நீங்க சொல்ற ஜாக்லினா இருக்கட்டும் இல்ல செல்வா ஜாக்லினா வந்து பிரைஸ் பண்ணி பேசுறதுனால சொல்றேன் எல்லாருமே டாஸ்க்ல வெளியே போயிட்டாங்க. இப்போ வரைக்கும் இத்தனை வாரமா தன்னோட நான் சொன்னேன் இப்போ நான் முதல் டாஸ்க்ல இருந்து சொல்லிட்டேன் இவ்வளவு நாளா தன்னோட உழைப்பை போட்டு முழுமையா அர்ப்பணிச்ச முத்துக்கு மட்டுமே இந்த கோப்பை வந்து போய் சேரணும்ன்றது நாங்க எல்லாரும் முத்து மேல அன்பு வந்து வச்சிருக்க எல்லாருடைய விருப்பம். இவ்வளவும் நான் முத்தோட உழைப்பை நான் இப்ப அடுக்கணும் பாத்தீங்களா கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் நான் அடிக்கிருப்பேன். இதே மாதிரி எல்லா ஸ்பேஸ்லயும் போய் என்னால முத்தோட உழைப்பை பத்தி அடுக்க முடியும். அவ்வளவு விஷயங்கள் இருக்கு முத்து பண்ண விஷயங்கள். சோ அதனால இந்த கோப்பைக்கு உரிய ஒரே நபர் முத்து மட்டும்தான். நன்றி. இதோட க்ளோஷர் முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த இதுக்குள்ள போயிடலாம். ஓகே, இப்போ நீங்க சொல்லிட்டீங்க. நான் என்னோட குட்டியோண்டு க்ளோஷர் மட்டும்தான். சூப்பரா இருந்துச்சு. சீரியஸ்லி நான் இது எல்லாத்தையுமே வந்துட்டு ரசிச்ச விஷயங்கள் ஏராளம். இதுல எனக்கு முரண்பாடுகளும் இல்ல கருத்து வேறுபாடுகளும் இருக்கும். அதை நான் வைக்க விரும்பல. ஏன்னா வந்துட்டு நீங்க எல்லாம் ஆர்கானிக்கா முத்துக்கு சப்போர்ட் பண்றீங்கன்னும் போது ஐ டோன்ட் வாண்ட் டு டிஸ்டர்ப் எனிதிங் ஃபர்தர். ஓகேவா? பட் எனக்கு ஒரே ஒரு ரெக்வஸ்ட் என்னன்னா நீங்க சொன்ன இந்த நரேட்டிவ்ஸ் எல்லாமே வந்துட்டு முத்துக்குமரனுக்கு இருக்குன்னா சேம் அஸ் ஜாக்லினுக்குமே இந்த மாதிரி நிறைய நரேட்டிவ்ஸ் இருக்கு. பட் அதை நான் டைம் எடுத்து சொல்ல I don't want Jacqueline. இல்ல No, விஜய் I don't want ஒரு நிமிஷம்
விஜய் விஜய் நான் என்ன சொல்றேன்னு முதல்ல காது கொடுத்து கேளுங்க விஜய் ப்ளீஸ். நான் ஜாக்லினை பத்தி எதையுமே சொல்ல விரும்பலன்னு தான் நான் சொல்ல வரேன். ஏன்னா உங்களோட விஷயத்த உங்களோட ஸ்பேஸ்ல வந்துட்டு நான் அவங்கள பத்தி நான் நரேட்டிவை நான் கொடுக்க விரும்பலன்னு தான் சொல்ல வரேன். கம்ப்ளீட்டா கேளுங்க சரி சரிங்களா என்ன சொல்ல இப்படி ப்ளீஸ். வச்சுப்போமா, நீங்க க்ளோஷர் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒண்ணு, ஏன்னா நீங்க ஜாக்லின் ஃபேனா இருக்கிறதுனால நான் வந்து சொன்ன மாதிரி நீங்களும் ஜாக்லின் பத்தி லிஸ்ட் போடுங்க செல்வா, நம்ம கேட்டு முடிச்சிடலாம் இதோட. ஏன்னா நான் க்ளோஷர் உங்ககிட்ட இருந்து வரணும்னு நினைக்கிறேன். நான் முத்துவை பத்தி இத்தனை வின் பண்ணிருக்காரு, இவ்வளவு டாஸ்க்லாம் அவர் எல்லாமே சிறப்பா பண்ணிருக்காரு, அது எந்தெந்த இடத்துல அவர் பெஸ்ட் பெர்ஃபார்மர் வாங்கியிருக்காரு, எல்லாத்தையும் நான் எல்லா டாஸ்க்கையும் நான் லைனா குறிப்பிட்டு அடிக்கடிக்கு சொன்னேன். நீங்களும் ஜாக்லின் பத்தி பேசுங்க, நம்ம தெரிஞ்சுப்போம் செல்வா. அது முடிச்சுட்டு இதோட க்ளோஷர் முடிச்சுக்கலாம். உங்களுக்கு அப்புறம் நான் திரும்ப நீங்க க்ளோஷர் வரல. இல்ல சேக்வா, நான் இப்பயும் சொல்றேன், நான் அதை பண்றதுக்கு என் இன்டென்ஷன் அது கிடையாது. நான் எழுதின ஒரு ட்வீட் உங்களுக்கு வந்துட்டு முரண்பாடா இருந்துச்சு. அந்த ஸ்பேஸ்ல பேசும்போது நானே உங்ககிட்ட வந்து பேசுறேங்கன்னு சொல்லிட்டு நான் வந்தேன். நான் அந்த ட்வீட்டுக்கான விளக்கங்களும் நீங்க கேட்ட கேள்விக்கான விளக்கங்களும் நான் சொல்றேன். ஜாக்லின் பத்தி நான் ஒரு பாசிட்டிவ்ஸ் எல்லாமே நான் ஜாக்லின் ஃபேண்டம்ஸ் கிட்டே சொல்றேன். ஏன்னா இப்போ நீங்க வந்துட்டு முத்துக்குமரன் ரிலேட்டடா இவ்வளவு விஷயங்கள் பேசும்போது அவ்வளோ ஹார்ட் அவ்வளோ ஹண்ட்ரட்ஸ்ன்னு சொல்லிட்டு வரும்போது நானுமே அதுல வந்துட்டு எந்தெந்த கேம்ஸ்லாம் ரசிச்சனோ நானுமே அதே ஈக்குவலண்டா ஹார்ட்டும் ஹண்ட்ரட்ஸும் போட்டேன், கிளாப்ஸும் பண்ணேன். இப்போ நான் ஜாக்லினை பத்தி சொல்லும் போது ஐ எம் ரூட்டிங் ஃபார் ஹர். வின் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியாது. வின் பண்ணா வில் பி சோ ஹாப்பி. ஆனா ஒருவேளை நான் அவங்கள பத்தின ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் வைக்கும்போது இங்க நிறைய தம் ஸ்டோனு இல்ல வந்துட்டு தம் ஸ்டோனா வந்துகிட்டு இருக்கும்போது அதை எனக்கு பார்க்க விருப்பம் இல்லை. ஓகேவா? உங்க இடத்துல உங்களோட ஃபேண்டம் உங்களோட ஃபேவரட் பிளேயர் எனக்கும் ஒரு வகையில ஒரு ஃபேவரட் தான், ஆனா நாட் கம்ப்ளீட்லி. அதனால அந்த ஃபேவரட் பிளேயரை நீங்க வந்துட்டு ரூட் பண்ணும்போது நான் நீங்க பேசின பாயிண்ட்டை நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன், அதை நான் என்ஜாயும் பண்ணேன், 100 and ஹார்ட்டின் போட்டேன். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு சி அ தம்ஸ் டவுன் ஃப்ரம் யுவர் பாயிண்ட் ஆஃப் வியூ while ஐ எம் டெல்லிங் சம்திங் ஃபார் ஜாக்லின். அதனால நான் அந்த விஷயத்தை இங்க டினை பண்றேன். சரிங்களா? ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் மை அண்டர்ஸ்டாண்ட். இன்னொரு விஷயம் உங்களுக்கு நான் முக்கியமா குறிப்பிடணும்னு நினைக்கிறேன். எங்களுக்கு நடந்த இத்தனை நாள் ஸ்பேஸ்ல நாங்க ஜாக்லினை வந்து புட் டவுன் பண்ணி பேசவே இல்லை. ஜாக்லின் எந்த இடத்துலயும் நாங்க வந்து குறைவாவே எங்க ஸ்பேஸ்ல பேசவே இல்லை. எல்லா இடத்துலயும் இது வரைக்கும் எங்க ரெக்கார்டிங் ஸ்பேஸ் தான், விஜயோட ரெக்கார்டிங் எல்லாம் எடுத்து பாருங்க. நாங்க எல்லா இடத்துலயும் முத்து எந்த அளவுக்கு நாங்க பிரைஸ் பண்ணிருக்கோமோ, ஜாக்லினோட ஃபேண்டம் வந்து யார் பேச வந்தாலும் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ கேட்டு ஆமாங்க ஜாக்லின் உழைப்பு போட்டிருக்காங்க, எங்களுக்கு உண்மையிலே நாங்க அதிகமா விமர்சனம் விமர்சிச்ச ஒரே ஆள் யாருன்னா சௌந்தர்யா மட்டும்தான். ஜாக்லின் அவங்க உழைப்பு போட்டிருக்காங்க, தீபக் உழைப்பு போட்டிருக்காங்க போது அவங்க மேல எங்களுக்கு ரெஸ்பெக்ட் தான் இருந்திருக்க தவிர்த்து அந்த அளவுக்கு அவங்க மேல விமர்சனங்களை நாங்க வைக்கவே இல்லை ஜாக்லின். ஆனா எனக்கு என்ன சிக்கலா இருக்குன்னா, செல்வா ஜாக்லின் சப்போர்ட் பண்ற செல்வா முத்து புட் டவுன் பண்ணும்போது எனக்கு செல்வாவை கூப்பிட்டு பேசணும்னு இருந்தது. பேசி முடிச்சிட்டோம். எனிவேஸ் ஒரு க்ளோஷர் கிடைச்சிருச்சு. சோ நீங்களே இதை புரிஞ்சுக்கிட்டு யார் இந்த கேம்ல உண்மையா உழைச்சாங்களோ அவங்களுக்கான ரெஸ்பெக்ட் வைங்க. யாருடைய உழைப்பையும் புட் டவுன் பண்ணி நீங்க 93 நாள் வந்து இவங்க தான் அப்படின்னு சொல்லி இவங்களாலதான் வந்து முத்துக்குமரன் ஜெயிச்சா இவங்க தான் காரணம்ன்ற மாதிரியான தயவுசெய்து அந்த விஷயங்கள்லாம் நீங்க யோசிச்சு ஒரு விஷயத்தை செயல்படுத்துங்க. காரணம் என்னன்னா இவ்வளவு விஷயங்கள் நான் சொன்னேன். நான் சொல்லி நான் என்னோட ஒரு 5 நிமிஷம் தான் வாய்ப்பு கொடுத்து நான் சொன்னேன். ஆனா ஒரு மனுஷன் 93 நாள் இவ்வளவு விஷயமும் பண்ணிருக்கிறான். அதனால இந்த விஷயங்கள் எல்லாமே லைனா இருக்கு. உழைப்பு போடுற மக்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுன்றதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. அந்த விதத்துல நாங்களுமே ஜாக்லின் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம் எங்க ஸ்பேஸ்ல. அதேதான் எனக்கும். ஜாக்லினும் சேம் ஈக்குவலண்டா உழைப்பு போட்டிருக்காங்க. முத்துக்குமரனுக்கு நிகரா முத்துக்குமரனுக்கு ஈக்குவலண்டாவும் அவங்களும் போட்டிருக்காங்க. ஸோ ஐ எம் பிரைசிங் தட். யூ பீப்புள் ஆர் பிரைசிங் ஆர் முத்துக்குமரன். ஓகே, மே த பெஸ்ட் வின். அவ்வளவுதான் என்ன பொறுத்த வரைக்கும். முத்துக்குமரன் வின் பண்ணட்டும். உங்களோட ஆசை நிறைவேறுதா இல்ல என்னோட ஆசை நிறைவேறுதான்றது காலம் பதில் சொல்லும். ப்ரோக்ராமோட எண்டிங் வந்துட்டு பதில் சொல்லும். பட் ஐ விஷ் யார் வின் பண்ணாலுமே ஐ வில் பி ஹாப்பிங்க. அவுட் ஆஃப் தீஸ் டூ யார் வின் பண்ணாலுமே வந்துட்டு ஹாப்பி அப்படின்றத தாண்டி இந்த இடத்துல தான் நான் சொல்றேன். இதுக்கு முன்னாடி நான் சொன்னது கிடையாது. ஆனா அவரோட தனிப்பட்ட உழைப்பை வந்துட்டு இவங்கெல்லாம் ஒரு விஷயம் பண்றது எனக்கு உடன்படலைன்றத நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். ரைட்டுங்களா? அதுதான் விஷயம். பட் மை 100% ஐ எம் திங்கிங் லைக் ஜாக்லின் ஷுட் வின். ஜாக்லின் வின் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்றத இப்போ வரைக்கும் நான் நம்புறேன். ஓகேவா? ஸோ விஷ் யூ ஆல் சக்சஸ். தேங்க்யூ ஸோ மச். இவ்வளவு நேரம் வந்துட்டு நான் பேசுனதை வந்துட்டு பொறுமையா கேட்டிருந்திருப்பீங்க. இப்பயும் யாரையும் நான் காயப்படுத்த விரும்பல. ஓகேவா? அண்ட் ஒன்னே ஒரு குட்டி ரெக்வஸ்ட் என்னன்னா, இப்ப நான் வெளில போயிடுறேன். இதுக்கு மேல நீங்க உங்களோட ஜெனரல் டாபிக்ஸ் பேசுங்க. இல்லாம கொஞ்சம் பாத்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும். தேங்க்யூ. நீங்க சொன்னதுக்கு நான் க்ளோஷர் கொடுத்துறேன். அப்புறம் நீங்க கிளம்பிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்ல. ஜாக்லின் வந்து முத்துக்கு நிகரா உழைப்பு போட்டாரு நீங்க சொன்னீங்க. அதில் நான் முற்றிலும் இருக்கிறேன். முத்துக்கு நிகராலாம் அவர் உழைப்பு போடல. முத்துக்கு கம்மியா தான் உழைப்பு போட்டிருக்காங்க. காரணம் முதல் நாள் முத்து இண்டிவிஜுவல் கேம் விளையாடி இருக்காரு. ஜாக்லின் அந்த மாதிரி பண்ணல. எல்லா இடத்துலயும் சௌந்தர்யாவை கூட்டு சேர்த்துக்கிட்டு ஒரு கூட்டணியா தான் வந்து எல்லா பிரச்சனைகளும் எல்லா சண்டைகளுக்கும் 2 வாயா ஒரு கருத்தா பேசியிருக்காங்களே தவிர்த்து ஜாக்லின் எந்த இடத்துல தனி நபரா தனி ஸ்டாண்ட் எடுத்து அவங்க விளையாடவே இல்லை. சோ இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. இது வந்து எங்கிட்ட ஜாக்லின் மேல இருக்கக்கூடிய நிறைய முரண்பாடுகள். அதை தாண்டி ஜாக்லின் ஒரு உழைப்பை போட்டிருக்காங்கன்னு கேட்டா அவங்க அறிவை பயன்படுத்திருக்காங்க தான். ஆனா அந்த அறிவை தனிப்பட்ட முறையில் நின்று விளையாடி இருந்தா பாராட்டப்பட்டிருக்கலாம். ஆனா தனிப்பட்ட முறையில் இன்னும் அவங்க விளையாடல. எல்லா இடத்துலயும் கூட்டு சேர்ந்துக்கிட்டு தான் அவங்க விளையாடி இருக்காங்க. அந்த கூட்டு சேர்ந்துக்கான அப்படி விளையாடுறதுக்கான விளைவு தான் ஜாக்லினோட வாக்குகள் வந்து குறைவா இருக்கு. அதனால மக்களுக்கும் அவங்களை வந்து முதல் இடத்துல வந்து வைக்காம இருக்காங்க. அவ்வளவுதான் என்னோட பாயிண்ட். இல்ல நீங்க வச்சதுக்கு நான் கவுண்டர் அப்புறம்
இல்ல இல்ல அப்புறம் நான் நீங்க வந்து நான் க்ளோஷர் இல்ல இல்ல கொடுக்குறேன், நீங்க ஒரு நீ க்ளோஷர் கொடுக்குறீங்க ஞானசெல்வம். நான் அப்புறம் நான் என் ஸ்பேஸ்ல க்ளோஷர் நான் எனக்கு க்ளோஷர் கொடுக்கணும். இல்லங்க உங்க நான் ஸ்பேஸ்ல வந்தா க்ளோஷர்லாம் நீங்க எனக்கு கொடுக்கல. க்ளோஷர் கொடுங்க. நான் க்ளோஷர் கொடுக்கல. நான் என்ன சொன்னேன், நான் முத்துக்குமரன் வந்து நீங்க சொன்ன எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஜாக்லினும் உழைப்ப நானும் போட்டிருக்காங்கன்றது அக்செப்ட் மாதிரி பண்ணிக்கிறேன் செல்வா. நான் ஆனா இங்க இல்ல மட்டும் தான் எனக்கு முரண் இருக்கு, அவ்வளவுதான். ம், உங்க பாயிண்ட்டுக்கு எனக்கு முரண் இருக்கு, அந்த பாயிண்ட் முரண் வச்சுட்டு நான் க்ளோஷர் கொடுக்குறேன், அவ்வளவுதான். தாண்டி நீங்க சொல்றதை கேட்டுட்டு நான் முரண் கொடுக்கல. ஏன்னா நான் சொல்றதை நீங்க கேட்டுட்டு போகணும்ல. இப்ப நீங்க சொல்றதை நான் கேட்டுட்டு இங்க தான் செல்வா இருப்பேன். ஆனா நான் சொல்றதை நீங்க கேட்டுட்டு போகணும்ல, அதுக்காக தான் சரி நான் நான் சொல்றேன். இங்க ஏன்னா அது நான் முரண் இருக்கணும்னாலும் இருக்குன்னு நான் இப்ப இருக்கலாம். எங்க சொல்லுவேன்? இல்லங்க நான் இங்க இருக்கணும்னாலும் இருக்கலாம். சில நேரங்கள்ல யாராவது ஒருத்தவங்க பேசும்போது எனக்கு அதுக்கு எதிர்கருத்து இருக்கும் டுவர்ட்ஸ் முத்துக்குமரன். எனக்கு அந்த ஒரு உங்களோட ஹார்மனியை நான் பிரேக் பண்ற மாதிரி இருந்துடக்கூடாதுன்றதுனால மட்டும்தான் நான் வெளியில போயிட்டேன்னா யூ மைட் பி ஃப்ரீயா வந்துட்டு பேசுவீங்க அப்படின்றதுனால தான், வேற ஒண்ணுமே கிடையாது. தேங்க்யூ தேங்க்யூ ஸோ ப்ரோ, மச். அவ்வளவுதான், நான் தேங்க்யூ கொடுத்துட்டேன், தேங்க்யூ நான் கொடுத்துட்டேன். தேங்க்யூ சோ யா மச். தேங்க்யூ தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ தேங்க்யூ மச். தேங்க்யூ. எனக்கு இதோட தேங்க்யூ. என் டாபிக் அப்படியே முடிச்சிருக்கேன். நான் வெளில போயிட்டதுக்கு அப்புறமா அவரை ஏன் இவ்வளவு நேரம் பேச இல்ல நான் தான் விட்டீங்க முடிச்சிட்டேன். இல்ல அப்படின்றதெல்லாம் இல்ல 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 ஞானசெல்வா நான் போனதுக்கு அப்புறமா இல்ல சே இல்ல ஆல்ரெடி அப்படியே சில பேசினாலுமே பேர் இங்க ரெக்கார்டிங்ல பண்ணிருக்காங்க. பாக்கலாம் ப்ரோ. அது பேச மாட்டேன் Bro, செல்வா, what you trying, bro? முடிச்சிட்டோம். What you என்னன்றதை I trying? will We tell will like finish. அதை தான் செல்வா நான் சொல்ல பேச வந்தேன். மாட்டோம் தேங்க்யூ செல்வா, Sure, sure, பேச sure. மாட்டோம். ஏன்னா தான் க்ளோஷர் கொடுத்துட்டேன்ல, பேச மாட்டோம். தேங்க்யூ டன். நன்றி. ஓகே மக்களே, மே த யா பெஸ்ட் வின். டாடா பாய், குட் நைட். Tata, bye bye. யா ஓகே ஃபைன். ஓகே, இப்போ ஸ்பீக்கர்ஸ் வந்து சே நீங்க ப்ரோ சொல்லுங்க. இல்ல க்ளோஸ் தந்துட்டு ஒரு ஒரு ஏ, ஒரு 2 பேர் இல்ல மட்டும் பேசி க்ளோஸ் பண்ணிடலாம். சரி தலைவலி. இல்ல நான் என்ன கேக்குறேன்னா, மனுஷங்களா நீங்க, நான் போய் எப்பயோ படுக்கிறேன்னு சொல்லிட்டு போனேன். சும்மா இருந்து நான் போய் மெசேஜ் பண்ணி சரி வாங்க அப்படின்னு எப்பயுமே என்ன இந்த டைமுக்கு படுக்க வைக்கிறதுன்னு நம்ம ஸ்பேஸ்ல இருக்குவீங்க, அநியாயம் பண்றீங்க. 12 மணிக்கு இல்ல போறவங்க. விஜய் லீட் எடுத்துனா அது வேற மாதிரி போயிடும். அதுக்குதான் அவங்களுக்கு கூட்டது. ஏன்னா இந்த ஃபுல்லா வேற மாதிரி அது நம்ம பேச கேட்டா வராது. அப்புறம் குழப்பி விட்டு அப்புறம் ரெக்கார்டிங் ஸ்பேஸ்ல என்ன பிடிச்சி அப்புறம் இழுப்பாங்க. அதுக்கு தான் அவங்களுக்கு கூட்டது. சரி சரி, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ யாராவது ஸ்பீக்கர்ஸ் பேசினவங்க பேசி முடிச்சிருங்க சீக்கிரமா, நானும் போயிட்டு படுக்கிறேன். பாலகுமார் ஸ்பீக்கர்ஸ் பேசுங்க ப்ரோ. ஏன் ப்ரோ ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி கை தூக்கி எனக்கு பின்னாடி வந்த அனிதா மேம், ஆசிக்கு, ரமேஷ் ப்ரோ எல்லாரும் பேசிட்டாங்க. எனக்கு ஒரு 2 நிமிஷம் கொடுத்திருந்தீங்கன்னா நான் பேசியிருப்பேன். ஏன்னா ஒருத்தரே பேசினா ஒரே கருத்தையே அவர் மாத்தி 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 பேசிட்டு இருக்காரு. நான் கொஞ்சம் வித்தியாசமா கேட்கலாம்னு நினைச்சேன், கடைசி வரைக்கும் கேட்கவே உள்ள ப்ரோனே. எனக்கு பயங்கரமான டிசப்பாயின்ட் ப்ரோ இன்னைக்கு. யார் யார் இல்லை கவலைப்படாதீங்க, திரும்ப அதான் டென்ஷன்ல நம்ம அங்கேயே போய் கேட்கலாம் இல்லையா? இல்ல ப்ரோ, அட்லீஸ்ட் கருத்தாச்சும் பதிவு பண்றேனே, அதுக்காச்சும் வாய்ப்பு கொடுங்க. கருத்து பதிவு பண்ணா இன்னொரு 1/2 மணி நேரம் போதும். அவர் சொல்லிட்டு போயிட்டா நம்ம இல்ல 1/2 மணி நேரம் இல்ல 2 நிமிஷம் கொடுங்கன்னு தான் கேக்குறேன். சாரி நான் கொடுக்கல. இல்ல கருத்து பதிவு பண்ணுங்க. இல்ல என்னோட தப்பு. நீங்க கருத்து மட்டும் பதிவு பண்ணுங்க, பேர் இருக்காதீங்க. பேர்லாம் இருக்கல ப்ரோ, நான் கருத்து தான் பதிவு பண்றேன். என்ன கருத்துன்னு அது ஃபர்ஸ்ட் வந்து நான் சொல்ல விரும்புனது என்னதுன்னா, ஃபேட்மேனுக்கு முன்னாடி ஜாக்லின் வந்து இந்த வாரமே எலிமினேட் ஆகிற கண்டிஷன். ஃபேட்மேனுக்கு அப்புறம் அவங்களோட கண்டிஷன் எப்படின்னா, இப்போ சௌந்தர்யாவுக்கு ஒரு காம்படிஷன் மாதிரி. ஆக மொத்தத்தில் இப்போ அவர் பிஆர் ஒர்க் பார்த்துருக்கிறது வந்து ஜாக்லின் தான். ஏன்னா ஜாக்லின் சௌந்தர்யா சப்போர்ட்டை கம்பேர் பண்ணுறப்ப ஜாக்லின் சப்போர்ட் இன்க்ரீஸ் தான் இருக்கு. அவர் ட்விட்டில் என்ன எழுதியிருக்காருன்னா, முத்து ஜெயிச்சா காரணம் ஃபேட்மேன் தான் எழுதியிருக்காரு. ஆனால் சே ப்ரோட்டு என்ன சொல்றாரு, உங்க பெர்ஸ்பெக்டிவ் வேறங்கிறாரு. அவர் எழுதுனது ஒண்ணு, அவர் நம்ம நினைக்கிறது ஒண்ணுங்கிறது எப்படி சொல்றாரு? இதை தான் ப்ரோ சொல்ல வந்தேன். அதை நீங்க சொல்லவே உள்ள கடைசி வரைக்கும் போங்க. இல்ல அதுக்கு முன்னாடி அனிதா அக்கா, செல்வி அக்கா எல்லாம், சே ப்ரோ, ஆசிப் எல்லாம் நல்லா பாயிண்ட் எடுத்தாங்க. பாலாஜி ப்ரோவும் பாயிண்ட் எடுத்தாங்க. ஓகே, அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. ஏன்னா அவங்க பாயிண்ட் எடுத்ததால அவரால் கடைசியா அனிதா அக்கா வச்சு லாக்கால எதுவும் பண்ண முடியல. அது ஒன்னும் செல்வி அக்காவும் சொல்றாங்க. ஓகேவா? Yeah, beautiful, beautiful. Anita and Selvi, kudos. You rocked, man, you both of them. And happy and thanks to all the Muthu fans here. யாரெல்லாம் பேசினீங்களோ நடுநடுவில் நான் போயிட்டு வந்தேன். நான் செல்வி அண்ட் கொஞ்சம் இருக்கும்போது நான் இருந்தேன். பட் செல்வி அண்ட் அனிதா, யூ கைஸ் ராக் மேன். அண்ட் விஜய் அண்ட் ஜே கலக்கல்ஸ் ராணி, கலக்கல்ஸ். Kudos to these people, and especially Anita and oh my God, what an output from strong women, man. Too good. And Jay, super as usual, Rani. And I love all Muthu fans here. இங்க இருக்கிறவங்க எல்லா Muthu fans, I literally love them. Okay, thank you. ஓகே சே ப்ரோ, அப்படியே பேசி க்ளோஸ் பண்ணலாம். நீங்க பேசுங்க. இல்ல உதயா ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காரு பாருங்க. ஓகே உதயா பேசுங்க. அதுக்கு க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே எண்ட் பண்ணிடலாம். இல்ல எனக்கு காமெடி என்னன்னா, இப்ப வந்து பேசினவர் செலிபிரிட்டியா இல்லாட்டி எனக்கு தெரியாது. அவரை நான் ஸ்பேசஸ்ல பாத்திருக்கேன். சில இடத்துல என்னட்டே அடி வாங்கிட்டு நான் என்ன சொன்னேன்னா, இப்ப அவர் சொல்லிட்டு போயிட்டாரு அப்பா பட்ட விஷயம். இதுக்கு முன்னாடி ஒரு சீன் நடந்துக்குது.
வேற எதனா ஒண்ணு அப்படின்னா வேற எதனா உங்களுக்கு அதை பார்த்து எதனா ஒண்ணு இருக்குங்களா அது சொல்லுங்க. அது கேட்க வேணாம். அந்த ட்வீட் பார்த்து எதனா இல்ல உங்களுக்கு நான் அதை மட்டும் ஓகே நான் சரி இனிமேல் வந்து இப்படி ஏதாச்சும் ஆர்கியூமெண்ட்னா அவங்க ஸ்பேஸ்லயே நாம வச்சு பேசுவோம். ஏன்னா இப்ப அவங்க ஸ்பேஸ்ல வச்சு பேசும்போது அவங்களுக்கு புரியும்ல, டைம் போகுது, நாம ஜாக்லின் பத்தி பேசணும்னு அவங்க நினைப்பாங்க. ஸோ நாம கரெக்டா அவரை மடக்கலாம். இங்க என்ன பண்றாருன்னா இழுத்து இழுத்து ஜவ்வா போய்கிட்டு இருக்கா. இப்ப முன்னுக்கு பேசினார் பாலகுமாரா, அவர் பேசினார் நினைக்கிறேன். அவரு சொன்ன பாயிண்ட நீங்களுமே சொல்லிட்டீங்க, அனிதா மேமே சொல்லிட்டாங்க, சேவுமே சொல்லிட்டாரு. அவர் அதை புரிஞ்சுக்கிற மாதிரியே இல்லை. எனக்கு என்னன்னா அவரை கூட்டிட்டு வந்து ஒரு 200 பேர் இருக்கும்போது பேசும்போது ஏதோ அவரை செலிபிரிட்டி மாதிரி நாம ட்ரீட் பண்றோமோன்ற இதுதான் இருக்கு. ஸோ வேணாமே. அதான் அவர் அப்படிதான் பேசுறாருன்னா விட்டுருவோம். ட்விட்ல வச்சு வேணா அடிப்போம், அங்க வச்சு பார்ப்போம். இது தேவையில்லாத ஒரு கண்டென்ட் மாதிரி இருக்கு. மற்றபடி பேசினது அந்த அடுக்கா பேசினார்ல, எனக்கு நல்லா இருந்துச்சு. சரி மேபி அடுத்த ஸ்பேஸுக்கு போனா நான் அங்கேயும் வந்து இதை கேட்பேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா எங்களுக்கு அவ்வளோத்துக்கு ஞாபகத்துல வச்சிருக்க முடியல. மேபி நீங்க நோட் பண்ணி வச்சிருக்கலாம். ஆனால் அது கோர்வையா பேசும்போது இன்னுமே நல்லா இருந்துச்சு. அண்ட் அதை டக்குனுமே சொல்லிட்டீங்க. ஸோ கரெக்டா தான் போச்சு. என்ன அவரை கொஞ்சம் செலிபிரிட்டி மாதிரி ட்ரீட் பண்ணிட்டோமோன்றதான் எனக்கு. கரெக்ட். ஒருவேளை அது மத்த செலிபிரிட்டிஸ் எல்லாம் பிரச்சனை இல்ல. இல்ல நான் சொல்லுவா இவர் செலிபிரிட்டி இல்ல, இவரை மாதிரி பல செலிபிரிட்டி, முகம் தெரியாத செலிபிரிட்டிங்க ரொம்ப தப்பா பேசுறாங்க. அந்த செலிபிரிட்டிங்களுக்கு எல்லாம் ரெப்ரஸன்டேட்டிவா இவரை வச்சு நம்ம பேசணும், அவ்வளவுதான். மத்தபடி எதுவும் இல்லை. And one more thing, Vijay and Anita and Jayla வந்து சூப்பரா இருக்கீங்க. ஒரு சின்ன பண்ணிட்டு தான் இருக்கீங்க. ஒரே ஒரு வாட்டி எனக்கு வந்து எல்லாரும் ஹேண்ட் ரைஸ் பண்றாங்கல்ல, எல்லாரையும் ஒன் விட்டு பேச விடுங்க. ஏன்னா முத்துக்குமரன் பத்தி நம்ம ஒரு 10 பேர் பேசி, இன்னும் ஒரு 15 பேர் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் அழகா கூறுவியா, ஒரு செல்வி மாதிரி, அனிதா மாதிரி, ஜெய் மாதிரி, விஜய் மாதிரி, இது மாதிரி ஆஷிக் மாதிரி நிறைய பேர் ஆசைப்படுறாங்க, டிஎம்கே மாதிரி. அதனால எல்லாரையும் ஒரு தடவை ஒரு நிமிஷம் பேச விட்டு அந்த மனக்குளிர கேட்போமே, அது ஒரு சந்தோஷம் பண்றேங்க. ஒரு அடுத்த ஸ்டெப் எல்லாரும். ஓகே, சூப்பர்ரா. தேங்க்ஸ் தம்ஸ் அப் போட்டதுக்கு. தேங்க்ஸ் விஜய் அண்ட் ஜே அண்ட் அனிதா அண்ட் எவ்ரி ஒன். நன்றி. நம்ம முடிச்சுக்கலாமா ஸ்பேஸ? ஆக்சுவலா என்னன்னா இந்த ஸ்பேஸ்ல இருந்து நமக்கு கிடைச்ச ஒரு லெசன் என்னவா இருக்கணும்னா, இப்போ இந்த மாதிரி வந்து பேசும்போதுதான் முத்துவை பத்தியான நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் நம்ம எடுத்து முன்வைக்க முடியும். இந்த மாதிரி நரேட்டிவ் அவங்க செட் பண்ணும்போது நிறைய பேருக்கு ஒரு உள்ளுக்குள்ள ஒரு அச்ச உணர்வு இருக்கும், என்ன பண்றாரு ஃபேட்மேன் இந்த மாதிரி அந்த மாதிரின்னு சொல்லி. இந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன் ஏற்படுத்தும் போது நிறைய பேருக்கு ஒரு புரிதல் ஏற்பட்டிருக்கும், என்ன நடந்துச்சு, யாரால என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்பேஸ் வந்து ஒவ்வொரு சில டைம்ல டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவ்ல மாறதான் செய்யும். இங்க யாருமே செலிபிரிட்டி இல்லைன்றதா அது முன்னாடி நான் அதை நான் குறிப்பிட்டேன். அந்த மாதிரி ஒரு நபர்கள் வந்து பேசினாலும் சரி, நம்ம புது அணுகுமுறையை நம்ம சைட்ல இருந்து வைக்கும்போது நிறைய பேர் வந்து தெரிஞ்சிருப்பாங்க. ஸோ முத்து சைட்ல என்ன மாதிரி ஸ்ட்ராங்கா எப்படி அவர் விளையாடினாரு, பிளஸ் வந்து என்ன மாதிரி பர்ஸ்பெக்டிவ் நம்ம பாக்குறோம், இல்ல ஃபேட்மேன் பண்ற உள்ள விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய அந்த 2 மணி நேரத்துல பேசணும். இது நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா, இந்த ஸ்பேஸ் நீங்க நடந்த ஸ்பேஸோட அவுட்கம்மா என்னவா நம்ம புரிஞ்சுக்கணும் எடுத்துக்கணும்னா, வெறும் கருத்துக்கள் மட்டுமே. மற்றபடி ஒரு நபர் வந்தாரு பேசினாரு, 1 to 1 நிறைய போச்சு அப்படி எடுத்துக்காம, நிறைய பேருக்கு என்ன நிறைய ஸ்பீக்கர்ஸ்க்கு வாய்ப்பு கிடைக்காம போயிருக்கலாம், அது ஒண்ணா ஒரு மைனஸா இருக்கலாம். அதை தாண்டி ஒருத்தர் வந்து பேசும்போது அதுல இருந்து நம்ம என்ன நம்ம சைட்ல இருந்து நிறைய கருத்துக்கள் முன் வச்சு அதுல எந்த அளவுக்கு முத்து எந்த அளவுக்கு கப்பு வின் பண்ணக்கூடிய ஒரு தகுதியான நபர் அப்படின்றதுதான் மெயினா. நம்ம இப்ப நடந்துகிட்டு இருக்க நிகழ்வுகளையும் இதுக்கு முன்னாடி முத்து என்ன முதல் வாரத்துல இருந்து என்ன பண்ணிட்டு இருக்காருன்றது நம்ம எடுத்து முன் வச்சது மட்டும்தான் இந்த 2 மணி நேரம் நடந்த 2 மணி நேரம் 3 மணி நேரம் நடந்த இந்த ஸ்பேஸோட அவுட்கம்மா நம்ம எடுத்துக்கணும்னு நான் நினைக்கிறேன். சோ மறக்காம நம்ம அடுத்த வாரங்கள்ல இருந்து இன்னும் தீவிரமா செயல்படணும், வாக்குகளை சேகரிக்க. ஸோ இந்த சனி ஞாயிறுன்றது ரொம்ப முக்கியமானது. நம்ம நான் ரொம்ப ஆர்வமாகவும் அவளோட காத்துக்கிட்டு இருக்கேன், என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. என்ன மாதிரி அப்படிதான் எல்லாரும் காத்துக்கிட்டு இருப்பீங்க நான் நம்புறேன். ஸோ நான் சொல்ல வேண்டியது ஒண்ணுதான் உங்க எல்லாருக்கும், கான்ஃபிடன்ஸ். அது ஒண்ணுதான் நான் வந்து நீங்க டெவலப் பண்ணிக்கணும்னு நான் நினைக்கிறேன். காரணம் என்னன்னா, வெளியில இருக்க நபர்கள் நம்ம கான்ஃபிடன்ஸை உள்ள எப்படி முத்துவ கான்ஃபிடன்ஸை பிரேக் பண்றதுக்கு நிறைய வாரங்கள் முயற்சி பண்ணாங்களோ, அதே மாதிரி உங்க முத்துவோடைய ஆதரவாளர்கள் நமக்கும் கான்ஃபிடன்ஸை பிரேக் பண்ண நிறைய பொய் செய்திகள் வரும், பொய்யான தகவல்கள் வரும். அதெல்லாம் நீங்க பார்த்து நம்பி ஒரு பயத்தை ஏற்படுத்திக்காதீங்க. அப்படி பயத்தை ஏற்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்க கான்ஃபிடன்ஸ் பிரேக் ஆயிடும். சோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. 100% முத்து தான் வந்து வின் பண்ண போறாரு, ஜெயிக்க போறாரு. ஆனா அவரை ஜெயிக்க வைக்கிறதுக்கு நம்ம என்னென்னலாம் முயற்சி எடுக்கணுமோ அந்த முயற்சியெல்லாம் நம்ம 100% எடுப்போம். அடுத்த வரப்போற வாரங்கள்ல நாளையில இருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாமே. நாளையில இருந்தே வாய்ப்புகள் கிடைக்கிற இடத்துல நீங்க வந்து ஸ்பேஸ் போடுறதா இருக்கட்டும், இல்ல ட்வீட்ஸ் போடுறதா இருக்கட்டும், நாளையில இருந்தே ஸ்டார்ட் பண்ணி கோப்பை வாங்குற வரைக்கும் நம்மளோட உழைப்பும் வந்து அதிகமா இருக்கணும். ஏன்னா இவ்வளவு நாள் நம்ம வந்து முத்துக்காக வந்து பங்களிச்சிட்டோம், இதுக்கப்புறமா அதை பங்களிக்கணும். சோ எல்லாரும் அந்த டேகை ட்ரெண்ட் பண்றது, ட்வீட்ஸ் போடுறது, முத்துக்குமரன் ஆர்மியா இருக்கட்டும், இல்ல முத்துக்குமரன் கோட் டேகா இருக்கட்டும், என்னென்ன டேக் ட்ரெண்டிங்ல இருக்கும் அந்த டேக் ட்ரெண்டிங் எல்லாம் உங்க ட்வீட்ஸை போட்டு பதிவு பண்ணுங்க. அதுதான் வந்து கொண்டு போய் பெரிய லெவலில் சேர்க்கப்படும். அடுத்த வாரம் நம்ம ஒரு பாயிண்ட் தான் நான் திரும்ப நான் ஒன்று சொல்றேன், கான்ஃபிடன்ஸ்.
கான்ஃபிடன்ஸை நம்ம பிரேக் பண்ண நிறைய எதிராளிகள் வந்து நிறைய வேலைகள் பார்ப்பாங்க. அதுக்கு இடம் கொடுக்காம எல்லாரும் கான்ஃபிடன்ஸோட இருக்கணுன்றதுதான். ஸோ பாசிட்டிவா வந்து நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி உங்க எல்லாருக்கும் வந்து எல்லாருமே நமக்குள்ள எல்லாருமே நம்ம தான் ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். ஸோ பி பாசிட்டிவ், பி ஸ்ட்ராங். ஸோ முத்து இஸ் கோயிங் டு பி தி டைட்டில் வினர் ஆஃப் பிக் பாஸ் 8. ஸோ அதோட நம்ம இந்த ஸ்பேஸ் வந்து க்ளோஸ் பண்ணலாம். நன்றி, வணக்கம். இப்போ எல்லாரும் ரெஸ்ட் எடுங்க, நாளை சந்திப்போம். சரி ப்ரோ, லாஸ்டா அதான் இதோட ஸ்பேஸ் வந்து நாளைக்கு 5 மணிக்கு ஓப்பன் ஆகும். நாளைக்கு ஆமா, நாளைக்கு ஈவினிங் ஸ்பேஸ் வந்து திரும்ப 2 ஆகும், ஸ்டார்ட் ஆகும் ஈவினிங்.